வெல்கம் டு டேப் ஐஏஎஸ் அகாடமி. குரூப் 2 ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஆல் தி பெஸ்ட். நான் லைஃபோட அடுத்த ஒரு கட்டத்துக்கு நம்ம நகர்றோம். ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். டெஸ்ட் பேட்ச் நம்ம போட்டாச்சு, அது ஓகே, கரெக்டு தான். இப்போ ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ்க்கு ஆல்ரெடி நிறைய விஷயம் நம்ம படிச்சு முடிச்சிருப்போம். ஸோ அந்த ப்ரிலிம்ஸ் படிச்சு முடிச்ச டாபிக் தானே அப்படின்னு நினைக்காம நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, மெயின்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் எப்படி டீப்பாக கொஞ்சம் நாலேஜை கேதர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்டெப்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இறங்குங்க. மோஸ்ட்லி இதெல்லாம் செஞ்சிருவீங்க, பட் இருந்தாலும் என்னோட சஜஷன் உங்களுக்கு நினைவு ஊட்ட வேண்டியது என்னோட ஒரு கடமை தான். ஸோ அதனால் அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போகும்போது அந்த சிலபஸ் என்னவோ ஃபர்ஸ்ட் முழுமையான ஒரு சிலபஸை கோத்ரூ பண்ணி முடிச்சுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுங்க. ஏன்னா எப்பயுமே வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணாமல் இரகுலராக விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த பெண்டிங் ஒர்க்ன்றது பெண்டிங்லேயே பண்ணிடும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் நம்ம அடுத்த பெண்டிங் லிஸ்ட் நிறையவே போகிறதுக்கான சான்சஸ்ல இருக்கும். ஸோ எப்பயுமே ஒரு ஹோப்போட அந்த போர்ஷனை வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு டைம் நீங்கள் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்க. அதுதான் வந்து ஒரு டெஸ்ட் பேட்சுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு மரியாதை இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு 30 கொஸ்டின்ஸ் மாடர்ன் ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், அதாவது கீழ்காணும் கூற்றுக்களை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் ஒரு 3 கூற்றுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கூற்றுகள் பற்றி நிறைய டைம் வந்து பார்த்தா ப்ரிலிம்ஸ்ல பார்த்துருப்போம். மெயின்ஸ்லையும் மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா டிஃபிகல்ட்டி அப்படின்றது ஒன்லைன் கொஸ்டின்ஸோட இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவோம் நம்ம மோஸ்ட்லி. சரியா? இப்போ இந்த சுச்சுவேஷன் நம்ம என்ன செய்யணும், ஏதாச்சும் பாருங்க, இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டைம்ல எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் தெரிஞ்சாதான் ப்ராப்பராக ஆன்சர் பண்ண முடியும். ஒரு சில கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சா கூட அதை வச்சுக்கிட்டு எலிமினேஷன் மெத்தட்ல இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தா நம்மளால கண்டிப்பாக வந்து போட்டுற முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன் 1498 AD வாஸ்கோ ட காமா போர்ச்சுகீஸ் டிராவலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எங்க ரீச் ஆயிருக்காங்கன்னா கேலிக்கட்டுக்கு வந்து பார்த்தா ரீச் ஆயிருக்கா. ஸோ தமிழ் படிக்கலாம் பாருங்க. கிபி 1498 வாஸ்கோ ட காமா என்ற போர்ச்சுகீசியர் கள்ளிக்கோட்டையை அடைந்தார் அப்படின்றது தான். இது வந்து நம்ம பேசிக்கா வந்து போர்ச்சுகீஸை வச்சு படிக்கும்போது படிச்சிருப்போம். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய டாபிக் இருக்கு இல்லையா, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் படிக்கக்கூடிய பாயிண்ட் இதுதான். இது சரியான பார்த்தா எக்ஸாக்ட்லி ரைட் தான் இல்லையா? அப்போ ஒன்றுன்றது நிச்சயமா வந்திருக்கணும். கரெக்டா ஆப்ஷனை பாருங்க. ஒன்றுன்றது ஏல இருக்கு, பில இருக்கு, சில இருக்கு, எங்க இல்ல, டில இல்ல. அப்போ நிச்சயமா டின்றது இருக்க போறது கிடையாது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் வாயேஜ் ஆஃப் வாஸ்கோ ட காமா கேம் டு இந்தியா இன் தி இயர் 1524 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இரண்டாவது முறையாக 1524 அவர் வந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது முறையாக அவர் வந்தது 1501. புரியுதா? மூன்றாவது முறையாக வந்தது தான் வந்து பாத்தீங்கன்னா 1524. அப்ப இந்த இரண்டாவது ஸ்டெப் கண்டிப்பா என்னது தப்பு. ஸோ ஆப்ஷன்ல பாருங்க, இந்த 2ன்றது இங்க வந்திருக்கா, அப்படி கண்டிப்பா வர போறது கிடையாது. இப்போ ஆப்ஷன் 1 ஏவா இருக்கலாம், இல்ல சியா இருக்கலாம். ஸோ வந்து கண்டிப்பா 3வது ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கேள்வியை நம்மளால அணுகவே முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்லுமே 2 விதமா நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஒன்று, எல்லா ஸ்டேட்மெண்ட் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு கூட நம்ம மூவ் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். 3வது ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். He found a trading center at கண்ணனூர் அண்ட் கொச்சின் ரீஜியன் அப்படின்னு இருக்கு. அது வந்து பார்க்கும்பொழுது அவர் கண்ணனூர் மற்றும் கொச்சின் பகுதிகளில் வர்த்தக மையத்தை நிறுவினான் இருக்கு. இது சரியான பார்த்தா இது சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ பார்க்கும்போது பாருங்க, இப்போ எலிமினேஷன்ல 1 only true இருக்கு, 1 and 3 true இருக்கு. ஸோ இப்போ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன வரணும்னா ஆப்ஷன் சி அப்படின்றத வரணும். சரி, அடிஷனலாக ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை இந்த இடத்துல கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஈஸியா இருக்கட்டும்ன்றதுனால ஒரு சில பாயிண்ட் இந்த ஸ்கூல் புக்ல கூடிய அது டேரக்டா இருக்கக்கூடிய பாயிண்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, வாஸ்கோ ட காமா இப்போ இந்தியாவுக்கு வந்தாருன்னா செகண்ட் டைம் வந்தது 1501. இதை பார்த்தாச்சு. ஒரு 20 கப்பல்கள் மூலியமா வந்து பார்த்தா 20 கப்பல்கள் கொண்டு வந்திருப்பாரு. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க வந்து அந்த வர்த்தக மையத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்ணனூர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னே இங்க பார்த்துட்டோமா, கண்ணனூர் அப்படின்ற ஒரு பகுதி இங்க இருக்கா. ஸோ அது வந்து இந்த பாயிண்ட்டுக்கான டேட்டா இருக்கு. ஸோ அதை வந்து பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் 1 by 1 அடுத்தடுத்து வந்து ஒரு ஃபேக்டரிஸ் தான் கட்டுறாங்க. ஒன்னு கள்ளிக்கட்டில் கட்டுறாங்க, இன்னொன்று பார்த்தா கொச்சின்ல கட்டுறாங்க. இங்க கொஸ்டின்ல சொன்ன உடனே இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க, கொச்சின் அப்படின்ற ஒரு ரீஜன் இருக்கா. இது இல்லாம கள்ளிக்கட் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. ஸோ இதையும் நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கணும். இதே மாதிரி அங்கிருந்த கிங் ஜாம்பரின், அதாவது ஜாம்பரின் என்ற ஒரு மன்னர் வந்து பார்த்தா அவங்களுக்கும் போர்ச்சுகீஸுக்கும் வந்து பார்த்தா ஒரு சண்டைகள் வரப்பட்டிருக்கும். ஸோ அது வந்து ஒரு அடிஷனல் ஒரு பாயிண்டா வந்து பார்த்துருக்கோம். போர்ச்சுகீஸுகளோட முதல் வந்து தலைநகரமா எந்த இடத்துல வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கேபிட்டல் கொச்சின் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் இருந்துச்சு. ஸோ அடிஷனல் பாயிண்ட் இதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுதான் ஆகணும். சரிங்களா? மூன்றாவது முறையாக வந்ததான் எப்பன்னு சொல்லியிருப்பேன் 1524. கரெக்டா? ஸோ இதுதான் ஒரு பாயிண்டா பார்த்திருப்போம். அந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் தவறா இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து பார்த்தா ஆப்ஷன் 2 அப்படின்றது தான். சரிங்களா? அதுக்கப்புறம் அது 1524 வந்து பார்த்தா உங்களுக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டு அங்கேயே வந்து பார்த்தா இறந்துருவார். எங்க கொச்சின்ல இறந்துருவார். இது ஒரு அடிஷனல் பாயிண்ட் தான் இங்கே நம்ம பார்த்து வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் அப்படின்றது என்ன வரணும் அப்படின்னா சின்றது வரணும். ஸோ இங்க வந்து டேட்டா வந்து நான் இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருங்க. எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு வந்து தமிழ் நிச்சயமா புரியுன்றது
புரியும் தான் நினைக்கிறேன். ஸோ இதனால வந்து நீங்க யாரும் இல்லை எல்லாமே இது வந்து இங்கிலீஷ்ல இருக்குன்னு சொல்லி தயவு செஞ்சு இதை எடுத்துக்க வேண்டாம். இப்போ நம்மளோட கண்டென்ட் மெயின் கண்டென்ட் என்ன நான் சொல்லிடுறேன். இந்த லாங்குவேஜ்ன்றது பெரிய வேற கிடையாது. எப்படி பார்த்தாலும் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது உங்களுக்கு நான் தமிழ்லையும் கொடுக்குறேன், இங்கிலீஷ்லேயே சேர்த்து தான் உங்களுக்கு தரேன். சரிங்களா? அது ஒரு பாயிண்ட் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இங்க வந்து கண்டென்ட்டை நம்ம கேதர் பண்ண பாருங்க. அது ஒன்று மட்டும் மைண்ட் வச்சுப்போம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். டியூரிங் த செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் ஹூ வாஸ் த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்றான். அதாவது இரண்டாவது ஆங்கிலேய மராத்திய போர் நடக்கும்பொழுது இந்த இடத்துல இந்தியாவில் தலைமை ஆளுநராக யார் இருந்தா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அன்னைக்கு டைம் பீரியட்ல தலைமை ஆளுநராக இருந்தது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெல்லஸ்லி அப்படின்ற ஒரு பிரபு தான் இருந்திருப்பாரு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு சில டேட்டா இருக்கு. இந்த டேட்டாவை நீ ஏற்கனவே படிச்சிருக்கக்கூடிய டேட்டா தான், இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் அப்படின்றது எப்போ நடந்திருக்கும்னா 1775 இருந்து 82 இந்த டைம் பீரியட் வரைக்கும் ஒரு 7 ஆண்டுகள் வந்து பார்த்தா நடந்திருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த பேஷ்வாக்கள் இருக்காங்க இல்லையா, அடுத்தடுத்து யாரெல்லாம் பேஷ்வாக்கள் வரப்போறா அப்படின்றத பொறுத்து வந்து ஒரு பிரச்சனைகள் வந்து பார்த்தா எழுந்திருக்கும். ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் நாராயண ராவ் அப்படின்றவர் இறந்திருப்பார். சரிங்களா? அதாவது பேஷ்வாவா இருந்த நாராயணா இறந்திருப்பாரு. நாராயணா அடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து வந்து அவர் இடத்துல யார் வந்து பேஷ்வாவை வந்து அமர்த்தி வைக்கலாம் அப்படி ஒரு பாயிண்ட் எல்லாம் அந்த ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அந்த சுச்சுவேஷன்ல ரகுநந்த ராவ் தான் வந்து பார்த்தா அடுத்து நான் தான் வருவேன்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் வந்து கோர்றாரு. சப்போ இவருக்கு எதிர்த்து என்ன செய்யறாங்கன்னா, நாராயண ராவுக்கும் அவரோட மனைவி இருப்பாங்க. அவங்க மனைவி வந்து பாத்தீங்கன்னா கங்காபாய். இப்ப நாராயண ராவுக்கும் கங்காபாய்க்கும் பிறந்த ஒரு சின்ன குழந்தை. அந்த குழந்தைய தான் அடுத்து வந்து ஒரு அரியணையில உட்கார வச்சிருவாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல யார் கோவம் ஆயிடும் அப்படின்னா, இந்த ரகுநந்த ராவுக்கு வந்து பார்த்தா ஒரு கோவம் வந்துடும். ஸோ இந்த கோவம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்வார் அப்படின்னா, பிரிட்டிஷ்கிட்ட போவார். பிரிட்டிஷ் போயிட்டு வந்து என்ன இந்த அடுத்த பேஷோவா வர வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் கேட்பாரு. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டோரிஸ். அதாவது முதல் ஆங்கிலோ மராத்தா போர்ல வந்து பார்த்தா நடக்கக்கூடிய அந்த மெயின் கண்டென்ட் இதெல்லாம். இதுல வந்து முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு ட்ரீட்டி தெரிஞ்சுக்கிட்டா போதும். உடன்படிக்கை 2 உடன்படிக்கை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம போதும். ஒரு உடன்படிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா சூரத் உடன்படிக்கை அப்படின்றதான். ட்ரீட்டி ஆஃப் சூரத் அப்படின்றது எந்த ஆண்டு போடப்பட்டிருக்கும் அப்படின்னா 1775. இது யாருக்கும் போடப்பட்டிருக்கும் அப்படின்னா, இங்கிலீஷ்க்கும் இந்த ரகுநந்த ராவ் இருக்கார் இல்லையா, அதாவது அடுத்து நான் தான் அரியணை வந்து உட்காருவேன், அதாவது நாராயணராவுக்கு அப்புறம் நான் தான் வருவேன்னு சொல்லியிருப்பாருல, இவங்க 2 பேருக்கும் நடுவில் போடப்பட்டதுதான் இந்த ட்ரீட்டி ஆஃப் சூரத் அப்படின்றது தான். சரிங்களா? இது ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த ட்ரீட்டி ஆஃப் புரந்தர், அதாவது புரந்தர் உடன்படிக்கை அப்படின்றது. இந்த புரந்தர் உடன்படிக்கைன்றது 1776 வந்து போடப்பட்டிருக்கும். அதாவது அடுத்த ஆண்டு வந்து பார்த்தா போடப்பட்டிருக்கும். இது இல்லாம ஒட்டுமொத்தமா இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார்ன்றது எந்த ஒப்பந்தத்தின் முடிவில் வந்து பார்த்தா, எந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முடிவுக்கு வந்திருக்கும், அது ஒரு கொஸ்டின். சரிங்களா? இப்போ கடைசியா அவங்க வந்து எந்த ஒரு ட்ரீட்டியை போட்டு முடிச்சிருப்பாங்கன்னா, ட்ரீட்டி ஆஃப் சால்பாய் அப்படின்றதான். இந்த ட்ரீட்டி ஆஃப் சால்பாய் அப்படின்றது எப்பொழுது போடப்பட்டிருக்கும்னா 1782. இது யாருக்கும் கையெழுத்திடப்பட்டிருக்கும், அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒன்று பார்த்தீங்கன்னா வாரன் ஹாஸ்டிங்க்கும் மகாதாஜி ஸ்கிந்தியா அப்படின்றவங்க. ஸோ இப்போ இந்த 2 விஷயம் முக்கியமானதான். யாருக்கும் வந்து ஒப்பந்தம்ன்றது கையெழுத்திடப்பட்டிருக்கு அப்படின்னா, வாரன் ஹாஸ்டிங் வந்து மகாதாஜி ஸ்கிந்தியா அப்படின்றவங்க. அந்த ட்ரீட்டியோட பேர் என்ன, ட்ரீட்டி ஆஃப் சால்பாய்ன்றது எந்த ஆண்டு போடப்பட்டிருக்கு, 1782. ஸோ கடைசியா அதாவது ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார்ன்றது எந்த ட்ரீட்டியால முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். ட்ரீட்டி ஆஃப் சால்பாய்ன்றது 1782 யாருக்கும் வந்து பார்த்தா அந்த ட்ரீட்டி சைன் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா, வாரன் ஹாஸ்டிங் பிரிட்டிஷ் சைடில் வாரன் ஹாஸ்டிங்கும், மராத்தார்கள் சைடில் வந்து பார்த்தா மகாதாஜி ஸ்கிந்தியா அப்படின்றவோட 2 பேருக்கும் நடுவில் போடப்பட்டிருக்கூடிய ஒரு ஒப்பந்தம். இது வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் மராத்தா வார். செகண்ட் மராத்தா வார் பாருங்க. இந்த செகண்ட் மராத்தா வாரில் இதே ஒரு பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆஃப்டர் அக்செப்ட் த சப்சிடரி அலியன்ஸ்னா தமிழை பொறுத்த வரைக்கும் அது பார்த்தா துணைப்படை திட்டம் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இல்லையா. துணைப்படை திட்டம் நிறைய பேருக்கு தெரியும். துணைப்படை திட்டம்னா ஸ்டார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன், உங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சிருக்கக்கூடியதான். ஒரு இந்திய ராஜா இருக்காருன்னு வச்சுக்குவோம். இந்த இந்திய ராஜாக்கள் ஒரு சாம்ராஜ்யம் இருக்கும். கரெக்டா? இந்த சாம்ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு படை வச்சிருப்பாரு இல்லையா. உங்க ஒரு ஸ்டாண்டிங் ஆர்மி இருக்கும். இந்த படை இருக்கும் யாரோடது, இந்த ராஜாவோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு படை வந்து பார்த்தா ஒரு மெயின்டைன் பண்ணும். இந்த படை வந்து பார்த்தா யாரு அப்படின்னா இங்கிலீஷ் படை. இப்போ ஆங்கிலேயரோட படை வந்து பார்த்தா அதை மெயின்டைன் பண்ணோம். இவங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லா செலவுமே யார் பார்த்தோம்னா அந்த ராஜாவை தான் பார்த்துக்கிட்டு, எப்பெல்லாம் வந்து பார்த்தா பிரிட்டிஷ்க்கு வந்து பிரச்சனை வருது, பிரிட்டிஷ்க்கு மற்றவங்களுக்கு கூட பிரச்சனை வரும்ல. எக்ஸாம்பிளுக்கு பிரெஞ்சு கூட சண்டை வரும். ஸோ அந்த பிரெஞ்சுக்குலாம் சண்டை வருது, இல்லை வேற நாட்டுக்குள்ளலாம் சண்டை வருது அப்படின்னா, அந்த சுச்சுவேஷன்ல இந்த போர் படைகளை இங்கிலீஷ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு அனுப்பணும். ஸோ இது ஒரு விஷயமா வந்து பார்த்தா அன்னைக்கு வந்து ஒரு சிஸ்டமாக கொண்டு வந்தாங்க. அவர் பேர் தான் வந்து பார்த்தா இந்த துணைப்படை திட்டம் இல்லை சப்சிடரி அலையன்ஸ் அப்படின்றது தான். ஸோ அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பேஷா வந்து பார்த்தா ஏற்றுக்கிட்டாங்க. எதை ஏற்றுக்கிட்டாங்க, இந்த துணைப்படை திட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அங்கே பாருங்க, இந்த தௌலத் ராவ் அப்படின்ற ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடியவரும் ராஜ் போகி போன்ஸ்லே அப்படின்றவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மராத்தாவோட அந்த இண்டிபெண்டன்ஸ் ஒன்று இருக்கு, அந்த மராத்திகளோட இந்த இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றத சேவ் பண்றதுக்கு முயற்சி செஞ்சாங்க. ஒரு விஷயம். சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தா எல்லா ஆர்மியும் வந்து பாருங்க, ஆர்த்தர் வெல்லஸ் என்ன செஞ்சாரு அப்படின்னா, ஒரு ஃபுல்லா இங்கிலீஷ்மென்ஸோட எல்லா ஆர்மியும் வந்து பார்த்தா ஒன்று திரட்டி என்ன செஞ்சுட்டாருன்னா, ஸ்கிந்தியாவோட ஆர்மியும் மாஸ்லேயோட ஆர்மியும் வந்து பார்த்தா இந்த ஆசியா அப்படின்ற ஆர்கான் அப்படின்ற 2 பிளேஸ் வந்து ஒரு டோட்டலா கொண்டு போயிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா அவங்க வந்து டெஃபிட் பண்ணிட்டாரு. இது ஒரு பாயிண்டா வந்து பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த 2 பேரும் வேணாம் ஒப்பந்தத்துக்கு வரமாட்டாங்க. யார்
தௌலத் ரா அண்ட் ராக்ஷோகி போன்சிலி அப்படின்றவங்க. இவங்க 2 பேருக்கும் அவர் என்ன செஞ்சா தனித்தனியாக ஒரு ஒப்பந்தம் போட்டாரு. அது தனித்தனியாக போட்ட ஒப்பந்தம் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் டியோகான் அப்படின்றதும் நெக்ஸ்ட் ட்ரீட்டி ஆஃப் சுர்ஜி அர்ஜுன் கோன் அப்படின்றது தான். இது 2மே வந்து பார்த்தா தனித்தனியாக அவங்க போடப்பட்டு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தா முடிச்சு வைக்கப்பட்டிருக்கும். ஸோ இது ஒரு பாயிண்டாக பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் இது கடைசியாக வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா லாஸ்ட்டாக பார்க்கும்போது ஹோல்கர் அப்படின்ற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து அவங்களோட கட்டுப்பாட்டில் வந்திருக்கும். ஸோ இதனால வந்து இங்கிலீஷ் வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஒரு போர் அப்படின்றத அறிவிச்சிருப்பாங்க. இது ஒரு பாயிண்டாக பார்த்துட்டு தான். கடைசி வந்து யஷ்வந்த் ராவ் ஹோல்கர் அப்படின்றவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா ஒட்டுமொத்த இந்திய ரூலர்ஸ்லேயே வந்து பார்த்தா பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா திரட்டி அவங்களுக்கு எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ண ஒரு போர்ன்றது புரியலான்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. ஆனால் அதுவும் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா கை கொடுத்துருக்காது, அது அன்சக்சஸ்ஃபுல்லாக போய் முடிஞ்சிருக்கும். ஸோ இதான் வந்து கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியதான். ஸோ செகண்ட் மராத்தா வாரில் நம்ம இதுதான் வந்து மெயினாக வந்து பார்க்கக்கூடிய கண்டென்ட். ஸோ இந்த திருப்பி இந்த பாயிண்ட் போயிடலாம் பாருங்க. இந்த பாயிண்டை பொறுத்த வரைக்கும் உங்க கொஸ்டினாக கேட்டிருக்கிறது இந்த டைம் பீரியட்ல என்னது செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் டைம் பீரியட்ல யார் கவர்னர் ஜெனரலா இருந்தா அப்படின்னு சொல்லி தான் இந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் வெல்லஸ்லி அப்படின்றது ஆன்சர். இதுக்கு தான் நம்ம ஒரு சில கதைகள்லாம் பார்த்தோம். இது சும்மா உங்களுக்கு வார்ம் அப் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வாரில் என்ன இருக்கு, செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வாரில் என்ன இருக்கு அப்படின்றதான். ஸோ இந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் இருக்காரு பாருங்க ஆர்த்தர் வெல்லஸ்லி. இதுதான் உங்களுக்கு தெரிய வேண்டியது. ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் ஒரு அவுட்லைன் மாதிரி உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்றது தான். இது ஜஸ்ட் வந்து நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு வந்து தமிழ் இல்லைன்னு சொல்லி தயவு செஞ்சு இதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நீங்கள் பார்க்க வேண்டாம். இதே கண்டென்ட் தான் உங்களுக்கு இருக்கும் போது கதைகள் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நினைவுக்காக தான் பார்க்குறது. இது வந்து கொஞ்சம் ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். இது என்னன்னா யார் யார் எந்தெந்த பகுதிகளை சார்ந்தவங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்க பார்த்தோலோமிஸ் ஜெய்கின் பால் அப்படின்றவங்க. இந்த ஜெய்கின் பால் எந்த ஒரு சார்ந்தவர் பாருங்க. இது வந்து பார்த்தா ஒரு டேனியரை சார்ந்தவங்க தான். இப்போ டேனிஷ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க சார்ந்தவங்க. அப்போ என்ன வருது இந்த இடத்துல ஆப்ஷன் 4 வரணும். 4 எங்கே வருது இந்த இடத்துல 2 பிளேசஸ்ல வருது. ஓகேவா, அப்போ வந்து ஆப்ஷன் சியா டியா அப்படின்னு பார்த்துக்கணும். அப்போ ஏ அண்ட் டி இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. நெக்ஸ்ட் அப்புறம் ஃப்ரான்கோய்ஸ் காரன் அப்படின்றவர் தான். ஸோ இந்த காரோன் அப்படின்றவர் எந்த ஊரை சார்ந்தவர்னா ஃப்ரெஞ்சு வரும். ஸோ இங்கே ஃப்ரெஞ்சு. இப்போ 4க்கு அப்புறம் என்ன வந்துருக்கும் 1, 4க்கு அப்புறம் 1 இங்கே வருது. ஸோ இங்கே வருதா. ஸோ ஆப்ஷன் கண்டிப்பாக என்ன தான் இருக்கும்போது சியா இருக்கும்போது இது 2 நம்ம பார்த்தாலும் பரவாயில்ல, பார்க்காட்டாலும் பரவாயில்ல. இதெல்லாம் பார்க்கலாம். இன்கோடி குன்ஹா அப்படின்றவர் தான். இந்த குன்ஹா அப்படின்றவர் போர்த்துகீசியர். சரிங்களா, இது நம்ம பார்த்துருக்கக்கூடியது தான். நெக்ஸ்ட் நிக்கோலஸ் டவுடன் அப்படின்றவர். ஸோ இவர் எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னா ஆங்கிலேயர், பிரிட்டிஷ்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ பிரிட்டிஷோட பகுதியை சார்ந்தது தான். இப்போ ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 4153 அப்படின்றது 4153 அது இருக்கும். ஆப்ஷன் சி. ஸோ இதுக்கப்புறம் அடிஷனல் ஒரு சில டேட்டாக்களை பார்த்தோம்னா இந்த ஜெய்கின் பால் இருக்காரு இல்லையா, அவர் தான் என்ன செஞ்சிருப்பாங்க ட்ராங்குகார் உங்களுக்கு வந்து அதாவது தரங்கம்பாடின்னு ஒரு பகுதி இருக்குல்ல, தரங்கம்பாடியில ஃபர்ஸ்ட் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கொண்டு வந்தவர் இவர் தான். ஸோ அப்போ அந்த பாயிண்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு அடிஷனல் ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் இந்த காரோன் இருக்காருல்ல, காரோனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிரெஞ்சு ஃபேக்டரின்றவர் எங்க கொண்டு வந்திருப்பாருன்னா சூரத்தில் கொண்டு வந்திருப்பாரு. அப்போ ஃபர்ஸ்ட் பிரெஞ்சோட ஒரு ஃபேக்டரியை சூரத்தில் நிறுவியவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இதில் காரோன் அப்படின்றவர் தான். நெக்ஸ்ட் இந்த கவர்னர் நினோடி குன்ஹா அப்படின்றவர் கேபிட்டல் எங்க போட்டு பாருங்க, கொச்சின்ல இருந்து கோவாவுக்கு கேபிட்டலை மாத்திருப்பாரு. எந்த வருஷம் அப்படின்னா 1530. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். எங்கேருந்து எங்க மாத்திருப்பாரு, கொச்சின்ல இருந்து கோவாக்கு மாத்திருப்பாரு. சரிங்களா, கொச்சின் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கு இல்லையா, கொச்சின்ல இருந்து கோவான்றது இந்த பகுதியில் இருக்க அப்படிதான். ஸோ மேப்பை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு விஷயத்த அவர் செஞ்சது நினோடி குன்ஹா அப்படின்றவர். லாஸ்டா வந்து பார்த்தா இந்த நிக்கோலஸ் டவுன் டவுன் அப்படின்றவர் தான். ஸோ இவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அடிஷனல் பாயிண்ட் பாருங்க, ஒன் அனதர் ரெசசிவ் விக்டரி ஓவர் போர்ச்சுகீஸ் இன் 1614. சரிங்களா, இது ஒரு பாயிண்ட். அதாவது போர்ச்சுகீஸ்ல வந்து எதிர்த்து இன்னொரு ஒரு போர்ல ஒரு வெற்றி பெற்றிருப்பாங்க, ஒரு அடிஷனல் ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் பெருசாக ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவான்னு தெரியாது. ஆனால் வந்து ஒரு மொதல் 3 இருக்கக்கூடியதெல்லாம் வந்து மேபி சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட்டா வராமல் இருந்தால் கூட ஒரு சில டைம்ல மேட்ச் ஃபாலோயிங்கோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு மாடுலேஷன் கூட மெயினாக நம்ம இருக்கக்கூடிய குரூப் 2 எக்ஸாம்ஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் அதில் உண்டு. ஓகே, 4th கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரம் விச் சுல்தான் டிட் அல்ஃபோன்சா டி அல்புகர்க்கு கேப்சர்டு கோவா இன் த இயர் நவம்பர் 1510? சரிங்களா, தமிழை பார்ப்போம். நவம்பர் 1510 எந்த சுல்தான் இருந்து அல்ஃபோன்சா டி அல்புகர்க் கோவாவை கைப்பற்றினார் அப்படின்றதான். ஸோ கோவாவை எந்த அரசரிடம் கைப்பற்றினார் அப்படின்னா பிஜாப்பூர் அரசர் தான். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளேஷன் ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். இந்த அல்ஃபோன்சா டி அல்புகர்க்கோட டைம் பீரியட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1509 இருந்து 1515. ஸோ இந்த டைம் பீரியட் வரைக்கும் அவர் இங்க இருந்திருப்பாரு. அது ஒரு விஷயம். இதுக்கப்புறம் கோவா அவர் தான் வந்து கைப்பற்றிருப்பாரு. அதான் ஒரு கொஸ்டின். ஆனா எந்த ஒரு மன்னர்கிட்ட அப்படின்னு பார்த்தா பாருங்க, சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர் இங்க இருக்கா, அது வந்து நவம்பர் 1510. ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்து பார்த்தா இடத்துல கொஸ்டினா வைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் இவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா போர்ச்சுகீசியர்களுக்கும் இந்திய பெண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த திருமணம் நடக்கக்கூடிய விஷயத்த ஊக்குவிச்சிருப்பார், என்கரேஜ் பண்ணியிருப்பார். சரிங்களா, அன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு பெருசா இருக்கக்கூடிய விஷயம் தான் இல்லையா. இன்னைக்கே வந்து நம்ம கிட்ட இன்னும் சமுதாயத்தில் நிறைய மாற்றங்கள் வந்து மேரேஜ் வந்து வரல. ஆனா அன்னைக்கு டைம் பீரியட்ல பாருங்களேன், அது வந்து ஒரு பெரிய விஷயம். அதை வந்து ஒரு ஊக்குவிச்சிருப்பாரு. ஒரு அடிஷனலாக ஒரு பாயிண்ட் உண்டு. சரிங்களா, அது ஒரு விஷயமா நான் பார்த்துக்கணும். அது இல்லாமல் இந்த இவங்க இருப்பாங்க இல்லையா, விஜயநகர் பேரரசு. விஜயநகர் பேரரசு கூட ஒரு நட்பு ஒரு உறவு வச்சிருந்த ஒரு பாயிண்ட் கூட அடிஷனல் இருக்கு பாருங்க. ஹி மெயின்டைன் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வித் விஜயநகர் எம்பையர் அப்படின்னு ஒரு விஷயம்.
ஸோ இது ஒரு அடிஷனல் பாயிண்ட் தான். இது எல்லாமே யாரை பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அல்ஃபோன்சோ டி ஆல்புகர்க்கு ஒரு சம்மந்தப்பட்டக்கூடிய விஷயங்கள். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஆட்கள்லாம் யாரெல்லாம் இருக்குங்களோ அவங்கள பற்றி இதே மாதிரி ஒரு பாடத்தில் நம்ம படிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ அதுக்காக இருக்கக்கூடிய ஒரு சாம்பிள் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், சூஸ் த கரெக்ட் பேர் இந்த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அப்போ கீழ்காணவற்றில் சரியான இணையை வந்து மொத்தம் தேர்வு செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஈஸி தான் இல்லை, ரொம்ப உங்களுக்கு பெருசாக வந்து கஷ்டமாக இருக்க போகிறது இல்லையான்னு நினைக்கிறேன். இது எதுனா கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும். முதல் ஆங்கிலேய மைசூர் போர். ஸோ எந்த ஒப்பந்தத்தின்படி இது முடிக்கப்பட்டுச்சுன்னா மட்ராஸ் உடன்படிக்கை அப்படின்னா சரிங்களா. இது வந்து எம்எம்எஸ் ஷார்ட்டாக வச்சுக்கோம். இப்போ ஷார்ட்கட்டே இதுக்கு பேர் வந்து பார்த்தா எம்எம்எஸ். ஸோ அப்போ வந்து எஸ்எம்எஸ் அப்படி கேள்விப்பட்டிருப்போம், எம்எம்எஸ் கேள்விப்பட்டிருப்போம்ல, அவ்வளோதான். ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ், மேங்களூர், ஸ்ரீரங்கப்பட்டினம் இல்லை செரிங்கப்பட்டினம் ரெண்டும் ஒன்று தான் சரிங்களா. இது ஒரு பாயிண்ட். இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார், அப்போ கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு. செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார், ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர், இயர் கரெக்டாக இருக்கா பார்த்தா இயர் கரெக்டாக இருக்கு. சைட்லேயே பார்க்கும்போது நீங்கள் பார்த்துருங்க இயரும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பாருங்க. ஏன்னா மோஸ்ட்லி டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ட்விஸ்ட் எல்லாமே எங்கே நம்பர்ஸ் இருக்கோ நம்பர்ஸ் தான் உட்காந்து அவங்க விளையாடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரிண்ட்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. ஆர்டிகல் வந்து பார்த்தா 340 ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் தான், 240. டக்குன்னு பார்க்கும்போது நமக்கு கெஸ் பண்ண மாட்டோம், பட்டுன்னு பார்த்துட்டு போட்டுட்டு போயிட்டு இருந்துருவோம். அது ஒரு விஷயமா கூட பார்க்கணும். ஸோ தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் அப்படின்றது ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்றது தான். ஸோ அது வந்து சரியா இருக்கா? 1792 வருஷம் அதை கூட சரியா தான் இருக்கு. அப்போ மூன்றுமே இந்த இடத்துல சரிதான். ஸோ ஆப்ஷன் 1, 2 நிச்சயமா வந்துடும். 3 ஓகே, அதுவும் கண்டிப்பாக வந்துடும். ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்துலாமா? ஃபோர்த் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்க, மொதல் 3 நம்ம சரின்னு தெரியும். மொதல் 3 சரின்னு தெரிஞ்சுன்னா ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மொதல் 3 மட்டும் தான் இருக்கு. 4வது பாயிண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 4வது பாயிண்ட் எங்கேயும் இருந்தது இல்லை. ஸோ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த சி தான் இருந்தாலும் பார்க்கலாம். ஃபோர்த் ஆங்கிலோ மைசூர் வாரை பொறுத்த வரைக்கும் அதை உடன்படிக்கைன்றது நம்ம போடப்படவே இல்லை சரிங்களா. அது ஒரு பாயிண்ட். அப்போ ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ், அதாவது பாரிஸ் உடன்படிக்கை அப்படின்றது அதுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஆங்கிலோ மைசூர் வாருக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தா கிடையாது சரியா. இது வந்து எதுக்கு அப்படின்னா கர்நாடகா போர் இருக்கு இல்லையா, அதாவது கர்நாடிக் வார் சொல்லுமா. இந்த கர்நாடிக் வாருக்கும் இதுக்கு தான் வந்து பார்த்தா சம்மந்தம் இருக்கும். அதாவது 3வது கர்நாடிக் வாரோட உடன்படிக்கை தான் வந்து பார்த்தா இந்த பாரிஸ் உடன்படிக்கை அப்படின்றது, அதாவது ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் அப்படின்றது 3rd கர்நாடிக் வாரோட உடன்படிக்கை சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா அந்த ஐலா சாப்பல் படிக்குமா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பாண்டிச்சேரி, 3வது இருக்கக்கூடியது தான் பாரிஸ். அப்போ அந்த கர்நாடிக் போர்ல வரக்கூடியது நம்ம தூக்கி வந்து இங்கே கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து ராங்கா அந்த இடத்துல மேட்ச் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல இது வரவே வராது. அப்போ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் பேர் கேட்டிருக்காங்க. அப்போ எந்த பாயிண்ட்டும் பார்க்கணும், சரியான இணையா இல்லை வந்து தவறான இணையான்னு பார்த்துருக்கணும். இந்த இடத்துல கொஸ்டினை கேட்டிருக்கக்கூடியது சரியான இணை அப்படின்றது. அப்போ ஆப்ஷன் 1, 2, 3 அப்படின்றது அந்த இடத்துல வந்து இருக்க வேண்டியது. ஆப்ஷன் பாருங்க சி அப்படின்றது நம்ம புரிச்சு சரி. ஓகே, ஸோ இதுக்கு மறுபடியும் என்ன பண்ணலாம்னா ஆடிஷனல் இன்னொரு டேட்டா மாதிரி கொஞ்சம் கீழே சாம்பிளுக்காக வச்சிருக்கேன், அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லா போர்ட்டும் நீங்கள் மறுபடியும் மீன்ஸ் படிக்கும்போது அப்படிதான் படிப்பீங்க இருந்தாலும். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் ஒரு சில டீடைல்ஸ் மாதிரி கொஞ்சம் கொடுத்துட வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் அப்படின்றது என்ன ஆயிருக்கு பாருங்க. ஹைதர் அலி என்ன பண்ணிருப்பாங்க, இங்கிலீஷ் வந்து தோக்கடிச்சிட்டு எதை கைப்பற்றி இருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா மேங்களூரை கைப்பற்றி வச்சிருப்பாரு. இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மார்ச் 1869 மெட்ராஸ் அட்டாக் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கிலீஷை வந்து இங்கிலீஷ் யாருன்னா பிரிட்டிஷை வந்து வற்புறுத்தி வந்து ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட சொல்லியிருப்பாரு. அப்படி கையெழுத்து போட சொன்னா முதல் ஒப்பந்தம் தான் நம்ம பார்க்கக்கூடியது இதுதான் மட்ராஸ் உடன்படிக்கை அப்படின்றது. இது ஒரு பாயிண்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார நடந்திருக்கக்கூடியது. அந்த ட்ரீட்டில அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். போத் பார்ட்டிஸ் ரிட்டர்ன் த கான்க்வயர்ட் டெரிட்டரிஸ் ப்ராமிஸ்ட் டு ஹெல்ப் ஈச் அதர் இன் கேஸ் ஆஃப் எனி ஃபாரின் அட்டாக் ஆன் தெம் அப்படின்றது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மெட்ராஸ் நடந்த உடன்படிக்கையில 2 பேர் வந்து பார்த்தா அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்க இல்லை என்ன ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்காங்கன்னா இப்போ பாருங்க நல்லா புரிஞ்சுப்போம். ஒரு பக்கம் யார் இருக்கா, இங்கிலீஷ் இருக்காங்க, ஆங்கிலேயர். இன்னொரு பக்கம் யாரு, மைசூர்ல சொல்ல போனா அன்னைக்கு வந்து ஹைதர் அலி இருந்திருப்பார் சரிங்களா. இப்போ இந்த 2 பேருமே என்ன ஒப்பந்தத்துல பாருங்க, ஒப்பந்தத்துல என்னென்ன கையெழுத்து போடுறாங்கன்னா இவங்க ஒரு சில பகுதி இருந்து பிடிச்சிருப்பாங்க, இவங்க ஒரு சில பகுதியை இவங்க பிடிச்சிருப்பாங்க. அப்ப யாரெல்லாம் என்ன பகுதி கைப்பற்றீங்களோ இவங்க பகுதி இவங்ககிட்ட கொடுத்துட்டு இவங்களோட பகுதி இங்கே கொடுத்துரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ் வந்து மைசூரோட பகுதியில ஒரு சில விஷயங்கள் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கைப்பற்றி வச்சிருப்பாங்க, புரியுதா. அதே மாதிரி மைசூர்ல இருக்கக்கூடிய ஹைதர் அலி என்ன செஞ்சிருப்பாருன்னா இங்கிலீஷ்ல ஒரு சில பகுதியில கைப்பற்றி வச்சிருப்பாரு. அப்போ நீங்க கைப்பற்ற பகுதிகளை அவங்ககிட்ட கொடுத்துருங்க, அவங்க கைப்பற்ற பகுதிகள் என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. இது ஒரு விஷயம் முதல்ல, புரியுதா. அது ஒரு விஷயத்தை நீங்க பண்றீங்க. அது இல்லாம இப்ப நம்ம 2 பேருமே வந்து பாருங்க வெளியூர்ல இருந்து எவனாச்சும் வந்து நம்ம அட்டாக் பண்ணாங்கன்னா அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணா உதவிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு டச்சோ இல்ல டேனிஷோ இல்லை வந்து போர்ச்சுகீஸோ யாராச்சும் ஒருத்தர் வந்து நம்ம 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணா கூட என்ன அட்டாக் பண்ணா நீ ஹெல்ப் பண்ணவா, ஒன்னு அட்டாக் பண்ணா நான் ஹெல்ப் பண்ண வரேன். இதுதான் இந்த இடத்துல ஒப்பந்தம். கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸோ லாஸ்ட் பாயிண்ட் இதுதான். அப்போ அந்த உடன்படிக்கையில அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இதை போட்டு தான் வந்து கையெழுத்து போட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் இது யார் மீறி இருப்பான்னு சொல்லி பார்த்தா இங்கிலீஷை மீறிட்டு இருப்பாங்க. இங்கிலீஷ் மீறதுனால என்ன இருக்குன்னா அதுக்கப்புறம் அடுத்து ஒரு போர் வரும். அதை வந்து பார்த்தா 2வது ஆங்கிலோ மைசூர் போர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. இது ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ அழகாக நீங்கள் அப்படி படிச்சுட்டு வரவங்க ஃபர்ஸ்ட் வார் என்ன வந்துச்சு, எதனால வந்துச்சு, அது ஒரு விஷயம் படிக்கணும். அப்போ எப்படி முடிஞ்சு அது ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் 2வது போர் தான் அதே கான்செப்ட் தான். மறுபடியும் அது எதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு, என்ன ஒரு விஷயத்தை வச்சு அவங்க முடிஞ்சு வச்சிருக்காங்க. இதே ஒரு விஷயத்தை நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன் ஆரம்பிக்குது, எப்படி முடியுது, அந்த ஒரு பாயிண்டோட நீங்க வந்து ஒரு போர்களையும் நீங்க வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு கதையா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா திருப்பி படிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்த 6வது கேள்வி பாருங்க.
ஓகே, டேஷ் வேர் மோர் இன்வால்வ் இன் ட்ரேட் இன் இந்தோனேஷியா தேன் இன் இந்தியா. அதாவது இந்தியாவை விட இந்தோனேஷியாவில் வணிகம் செய்வதிலேயே அதிக ஈடுபாடு கொண்டிருந்தனர். அது யாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கறாங்க. இது முக்கியமா பார்க்கக்கூடியது வந்து டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ இப்போ பார்க்கும்போது யாரு அப்படின்னா டச்சுக்காரர்கள் தான். டச்சுக்காரர்களுக்கு இப்போ இந்த இந்தியாவில் வந்து வணிகம் செய்யறதோட இந்தோனேஷியா வணிகம் செய்யறதுக்கு தான் ஆர்வம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஆப்ஷன் பி டச் அப்படின்றது தான். ஓகே, இந்த டச்சை பொறுத்த வரைக்கும் வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஐரோப்பியர்கள் இருக்காங்க இல்லையா, ஐரோப்பியர்கள ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தா போர்ச்சுகீஸ்களுக்கு அடுத்தது இரண்டாவது வந்து டச். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் இந்த 2019 முன்னாடி நீங்க டிஎன்பிசியோட ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ்ல எல்லாம் வந்து பார்த்தா அதிகமாக ஃப்ரீக்வெண்டா கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ எப்போ வந்து அந்த கொரோனா அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்துச்சோ, அதுக்கப்புறம் டிஎன்பிசியோட ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்தா டிஃப்ரெண்டாகவே மாறி போச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்னா சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட்ல நிறைய இருந்துச்சு. இந்த ஐரோப்பியர்களோட வருகையே ஒன் ஆஃப் த பாயிண்டா சிலபஸ் ப்ரிலிம்ஸ்ல வச்சிருந்தாங்க. இப்போ அதை வந்து பெருசா கேள்வி கேட்காம இருந்தாங்க லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்ல. இப்போ திருப்பி அது மெயின்ஸ்குள்ள இப்போ மறுபடியும் என்டர் ஆயிடும். ஓகே, இங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தாச்சா, அவங்க முதல் ஒரு ஃபேக்டரி கட்டியிருப்பாங்க. எங்க கட்டியிருப்பாங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய மசூலிப்பட்டினம் ஊர் இருக்கு. சரியா, அந்த மசூலிப்பட்டினம் அப்படின்ற ஊர்ல முதல்ல வந்து ஒரு ஃபேக்டரி அப்படின்றது கட்டப்பட்டிருக்கும். எந்த ஆண்டுன்னு சொல்லி பார்த்தா 1605 1605 கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் இருக்கா, அதாவது நம்ம ஊர்ல இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நாகப்பட்டினம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு ஊரை வந்து பார்த்தா அவங்க வந்து கைப்பற்றி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சவுத் இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு மைய பகுதியா இது வந்து அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த நாகப்பட்டினம் இருந்துச்சு. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த புலிக்காட்டு ஒரு விஷயம் இருக்கா, புலிக்காட்டு தான் வந்து பார்த்தா அவங்களோட தலைநகரமா இருந்துச்சு. இது வந்து முன்னாடி இருக்கக்கூடிய, அதாவது ப்ரிலிம்ஸ்லேயே கேட்டிருக்கக்கூடிய ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். புலிக்காட் அப்படின்றது அவங்களோட தலைநகரமா முதல்ல செயல்பட்டுச்சு அப்படின்றது. அதுக்கப்புறமா புலிக்காட்டுல இருந்து அவங்க எங்க மாத்திருப்பாங்க அப்படின்னா நாகப்பட்டினத்துக்கு மாத்திருப்பாங்க. அப்படி நாகப்பட்டினத்துக்கு எந்த ஆண்டு மாத்திருப்பாங்கன்னா 1690 வருஷத்துல மாத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் வேற முக்கியமா என்ன பார்க்கணும்னு பார்த்தா முக்கியமா ஒரே ஒரு விஷயம் பார்க்கணும். இந்த அம்போயனா மசாக்கர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அம்போயனா அப்படின்னா அந்த ஒரு பகுதியில ஒரு சில கொலைகள் வந்து பார்த்தா நடக்கப்பட்டிருக்கும். சரிங்களா. இந்த அம்போயனா அப்படின்ற ஒரு பகுதியில என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இந்த டச்சுக்காரர்கள் ஆண்டு ரொம்ப முக்கியம் பாருங்க, 1623 என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு 10 இங்கிலீஷ் ட்ரேடர்ஸ், அதாவது 10 ஆங்கில வர்த்தகர்களை கொலை பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் ஒரு 9 இந்த ஜாப்பனீஸ் ஆட்கள் வந்து பார்த்தா அந்த இடத்துல படுகொலை செய்யப்பட்டிருப்பாங்க. அப்ப இந்த படுகொலையை நிகழ்த்தியது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா டச்சுக்காரர்கள். அது ஒரு முக்கியமான வந்து ஒரு பாயிண்டா வந்து பார்த்தா பார்க்கணும். சரிங்களா. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சாம்பிளா நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பாயிண்டா அப்படி ஹிண்ட் பை ஹிண்டா நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தா மெயின்ஸ்ல ஒரு மேஜர் ரோல் வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து பிளே பண்ணும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் எந்தெந்த பகுதிகள் யாரோட கட்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பாருங்க, சால்செட் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கா, இந்த சால்செட் அப்படின்றது யாரோட கட்டுக்குள்ள இருந்துச்சு, இது ஈஸி ஆங்கிலேயரோட கட்டுக்குள்ள இருந்திருக்கும். சரிங்களா. இது ஒரு பாயிண்டா. ஸோ ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் இடத்துல 2 அப்படின்னு வந்திருக்கும். 2 இதோட ஆப்ஷன் முடிஞ்சு. அப்ப ஏக்கு நேரம் ஆப்ஷன் எங்க இருக்கு, ஏக்கு நேரம் 2 ஒரே ஒரு பிளேஸ் தான். அப்போ ஆப்ஷன் பி. ஸோ இதோட சிம்பிளா முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஆனா நிறைய கொஸ்டினை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தா ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சுமா, ஒரு சில கொஸ்டின் எல்லாமே தெரிஞ்சாதான் நம்ம ஆப்ஷன் போட முடியும். ஸோ இந்த மாதிரி 2 விதமாகவும் கேள்விகள் கேட்கப்படும். நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம், பாலசோர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. ஸோ இந்த பாலசோர் யாரோட கட்டுப்பாட்டில் இருந்தா பிரெஞ்சோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. அப்போ 2க்கு அப்புறம் என்ன வந்திருக்கும் 3. நெக்ஸ்ட் பசின் அப்படின்றது, இந்த பசின் அப்படின்றது போர்ச்சுகீஸ்களோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் சின்சூரா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இது வந்து பார்த்தா டச்சோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ ஆப்ஷன் 2, 3, 1, 4 அப்படின்றது 2, 3, 1, 4 ஆப்ஷனுக்கு பி. ஸோ இது ஒரு டைரக்டா இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் போலாமா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேஸ் இஸ் டேனிஷ் ஹெட் குவார்டர்ஸ் இன் இந்தியா அப்படின்னா டேனியலோட தலைமை இடமாக விளங்கிய பகுதி எது அப்படின்றது இந்த செராம்பூர் அப்படின்றது தான். ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான பாயிண்ட். அதாவது டச்சுக்கு என்ன வந்து ஒரு தலைநகர் இருந்துச்சு, டேனிஷ்க்கு என்ன இருந்துச்சு, பிரெஞ்சுக்கு என்ன இருந்துச்சு, பிரிட்டிஷ்க்கு என்ன இருந்துச்சு, போர்ச்சுகீஸ்க்கு என்ன இருந்துச்சு, இது எல்லாமே வந்து பார்க்கணும். அது இல்லாம எந்தெந்த தலைநகரம் எங்கெங்க பிற்காலத்தில் மாற்றப்பட்டுச்சு, அது மாற்றப்பட்ட ஆண்டு எது, இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்து வச்சிருந்தோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவும் ஒரு பக்கம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் மேபி. இதுக்கப்புறம் வந்து பார்த்தா மீன்ஸ்க்கு நல்ல கை கொடுக்கும். சரிங்களா. அது ஒரு விஷயமா நீங்க கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா, 9th கொஸ்டின் பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த ஃபாலோயிங் அப்படின்றது 2 பாயிண்ட் இருக்கு. ஒன்று, கிபி 1639 பிரான்சிஸ் டே சந்திரகிரி அரசர் சென்னப்ப நாயக்கரிடமிருந்து மெட்ராஸை குத்தகைக்கு பெற்று அங்க புனித ஜார்ஜ் கோட்டை என்னும் வணிக மையத்தை நிறுவினான ஒரு விஷயம். ஸோ இது சரியானு பார்த்தா சரிதான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பிரான்சிஸ் டே தான் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா 1639. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ப்ரீவியஸ் இயர்ல ப்ரிலிம்ஸ்ல கேட்டிருக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். நீங்க ப்ரீவியஸ் இயர் நான் சொல்றேன்னாக்கா உண்மையாக நீங்க போய் பாருங்க. நான் எதுவே வந்து பார்த்தா உங்களுக்கு சும்மா காச்சு ஓகே ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன் அப்படிலாம் இல்லை. சீரியஸ்லி நீங்க ப்ரீவியஸ் இயர்ல குரூப் 4 கூட பாருங்க, குரூப் 4 கூட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அவங்க டேரக்டாவே கேட்டிருப்பாங்க. அப்படின்ட்டு மெட்ராஸ் லீஸ் ஃப்ரம் சென்னப்ப நாயக்கர்
த ரூலர் ஆஃப் சந்திரகிரி அண்ட் பில்ட் a ஃபேமஸ் ஃபேக்டரி known as ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் இன் மெட்ராஸ். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே கரெக்டாக. இப்போ நிச்சயமா வந்து பார்த்தா ஆப்ஷன் 1 அப்படின்றது வந்திருக்கணும். ரெண்டாவது பார்க்கலாம், கிங் ஜேம்ஸ் டூ ரிசீவ்ட் ஐலாண்ட் ஆஃப் பாம்பே as a part of dowry from marrying a Portuguese princess அப்படின்னு விஷயம். அதாவது தமிழில் பார்க்கலாம், 2ஆம் ஜேம்ஸ் போர்த்துகீசிய இளவரசியை திருமணம் செய்து கொண்டு பாம்பே தீவை திருமண சீராக பெற்றான் இருக்கு. ஸோ இந்த கண்டென்ட் ஓகே தான், இந்த கூற்று ஓகே தான், ஆனால் யாரு அப்படின்ற ஒரு விஷயத்து தான் இந்த ட்விஸ்ட் இருக்கு. அப்போ 2ஆம் ஜேம்ஸ் சொல்றாங்கல்ல, 2ஆம் ஜேம்ஸ் கிடையாது, 2ஆம் சார்லஸ். அப்போ பேர்ல மட்டும் ஒரு மாற்றம் இருந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல ஜேம்ஸ் 2ன்றது பதிலாக என்ன பண்ணிருக்கோம், கிங் சார்லஸ் 2 அப்படின்னு இருக்கும். சார்லஸ் 2ன்னு சொல்லியிருந்தாலும் அது சரியான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்திருக்கும். பேர் மாறி இருக்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இந்த இடத்துல தவறா இருக்கக்கூடியது. இப்போ பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது கேட்டிருக்கோம். அப்போ எது சரி, ஆப்ஷன் 1 மட்டும் தான் சரி. அப்போ ஆப்ஷன் என்ன வந்திருக்கும், ஏ அப்படின்னு வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க, இந்த டவுரியா தான் வந்து பார்த்தா வாங்கியிருப்பாரு. யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா கேத்தரின் அப்படின்றவங்க அவங்களோட பேர். ஸோ அது ஒரு அடிஷனலான ஒரு டேட்டா தான். இந்த இடத்துல வந்து பார்த்தா இந்த பிரின்சஸ் சொல்லியிருப்போமா, இளவரசி சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த இளவரசியோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கேத்தரின். ஸோ இந்த கேத்ரின் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கோம். சரிங்களா? அது ஒரு விஷயமா பார்த்துக்க வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இப்போ அவங்க பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ சூஸ் த ஆட் ஒன் அமங் த ட்ரேட் சென்டர்ஸ். ஸோ இந்த ட்ரேட் சென்டரை பொறுத்த வரைக்கும் எது வந்து இந்த இடத்துல வேறுபட்ட ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்ரா அண்ட் பாட்னா. ஆக்ரா அண்ட் பாட்னா யாரோடது அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கிலீஷ், அதாவது பிரிட்டிஷோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் சூரத், அப்புறம் வந்து பார்த்தா ஹூக்லி, இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது தான். இங்கே பார்க்கும் இந்த ப்ரூச் அப்படின்றதும், நெக்ஸ்ட் வந்து அகமதாபாத் அப்படின்றதும், இது ரெண்டுமே வந்து பார்த்தா இது இங்கிலீஷோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியதான். நெக்ஸ்ட் இந்த தாராபூரும் அப்புறம் ஏனாம், இந்த 2 பகுதியுமே யாரோட கட்டுப்பாடுனா போர்ச்சுகீஸோட கட்டுப்பாடு. ஸோ இது ஒன்று மட்டும் தான் இடத்துல டிஃப்ரெண்டாக இருக்கக்கூடியது. சரியா? இப்போ மற்ற இருக்கக்கூடிய இந்த 6 பகுதிகளுமே யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியதுன்னா இங்கிலீஷோட கட்டுப்பாட்டில் இருக்கும். ஸோ அந்த 2 பகுதி மட்டும் யாரோட கட்டுப்பாடு சொல்லி பார்த்தா போர்ச்சுகீஸ். ஸோ இது மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட் தான். சரியா? ஒரு பாயிண்ட் பார்த்துக்கலாமா? நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு கூற்று அண்ட் காரணம் அதை சம்மந்தப்பட்டு ஒரு கேள்வி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், 1673 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி வங்காளத்து சந்திரநாகூர் என்ற நகரை நிர்மாணித்தது. ஓகே. இன் 1673 பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எஸ்டாப்ளிஷ் டவுன்ஷிப் சந்திரநாகூர் அட் பெங்கால். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரியா? அசஷன் சரியா அப்படின்னு பார்த்தா கூற்று. ஓகே, இது கரெக்டா இருக்கு. காரணம் பார்க்கலாம், அதே வருஷம் பிஜாப்பூர் ஆட்சியாளர்கள் இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஷேர்கான் லோடிக்கு பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி மானியம் வழங்கியது. சரி, ஓகே. இந்த விஷயம் ஆக்சுவலா கரெக்ட் தான். இந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பாருங்க, பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கேவே கிராண்ட் டு பிஜாப்பூர் ரூரல் ஷேர்கான் லோடி, அவங்களுக்கும் வந்து பார்த்தா ஒரு மானியம் வந்து பார்த்தா கொடுத்தாங்க. இது சரியா இருக்குதான். ஆனா அதுக்கும் இந்த பகுதி இந்த காரணம் சரிதான், இதுக்கும் சம்மந்தம் இருக்கா பாருங்க. கூற்று இந்த மாதிரி ஒரு கூற்று கொடுத்துருக்காங்கன்னா இந்த கூற்றுக்கும் இந்த காரணத்துக்கும் சரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்க்கணும், 2 சரியான ஒரு விஷயத்த பார்த்தோம். 2 சரியா பார்த்தா தனியா பார்க்கும்போது கூற்று சரி, தனியா பார்க்கும்போது காரணம் சரி. ஆனா இந்த கூற்றுக்கும் காரணத்துக்கும் ஏதாச்சும் லிங்க் இருக்கா, சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தா இல்ல. புரியுதா? அப்போ அசஷன் தனியா பார்க்கும்போது கரெக்டா இருக்கு, ரீசன் தனியா பார்க்கும்போது கரெக்டா இருக்கு. ஆனா ஒன்றோட ஒன்று சரியான ஒரு எக்ஸ்பிளனேஷனா இருக்கான்னு பார்த்தா இல்ல. அது தனியா சரியா இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தமே கிடையாது, ஒரு லிங்குமே இல்லை. அப்படி ஒரு ஆப்ஷன் வந்துச்சுன்னா பாருங்க, அசஷன் அண்ட் ரீசன் ஆர் போத் ஆர் ட்ரூ. ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசஷன் அப்படின்றத நீங்க எடுத்துக்கணும். அதாவது 2ம் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. நீங்க மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஃபிகல்ட்டியான கொஸ்டின் வைப்பாங்க. 2மே சரியா தோணும். மோஸ்ட்லி நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கோம்னா 2மே சரியா, அப்போ கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் போட்டு விட்டுரு அப்படின்றத போயிடும். ஸோ முதல்ல எடுத்தவொடனே நிறைய பேருக்கான மைண்ட் செட் இப்படி இருக்கும். டெஃபினட்டா இருக்கும். என்ன நான் கூட அப்படிதான் இருக்கும். தெரிஞ்சதுன்னா பார்ப்பேன், தெரியலையா 2 சரியா இருக்க மாதிரியே தோணுது. சரி, எதுக்கு வம்பு, விட்டு போயிடும், அப்படியே போவோம். அப்புறம் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் ஐயோ போச்சே அப்படின்ற மாதிரி உட்காரோம். அது ஒரு விஷயம் நம்ம பார்த்துக்கணும். இப்போ படிக்கும் போதே நீங்க என்ன ஆஸ்பெக்ட்ல படிக்கணும்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் நீங்க வச்சிருக்கோம். நீங்க முதல்ல எதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எது ஸ்ட்ராங்கா இல்லைன்றது நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் நீங்க வந்து அடுத்த கட்ட தேர்வுக்கே போகணும். இன்னைக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துறாங்க, கரெக்டா பார்த்துக்கோங்க. நீங்க பார்ப்போமே, அசஷன் ரீசன் இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின், மேத்ஸ் தான் போனீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் மட்டுமே ஒரு கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ ஒரு விஷயங்கள் இருக்கா, இப்போ எது வந்து இன்கரெக்ட், எது கரெக்ட், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல எந்த மாதிரி டைப்ல வந்து பார்த்தா நீங்க நிறைய நல்லா ஸ்கோர் பண்றீங்க, எந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல அதிகமாக தப்பு பண்றீங்கன்னு பாருங்க. அப்போ எந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல நீங்க அதிகமாக தப்பு பண்றீங்களோ அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஸ்கோர் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா பெரும்பான்மையா இருக்கக்கூடிய நம்மளோட ஆஸ்பிரண்ட் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, நம்ம எதுல ஸ்ட்ராங்கா இருக்கும், எதுல வீக்கா இருக்கோன்றத நம்ம அனலைஸே பண்ண மாட்டோம். நமக்கு தெரியாது இப்படி ஒரு விஷயம் நம்ம இருக்கா அப்படின்ற போய் நம்ம பார்க்க மாட்டோம். அதே வந்து ஒரு பெரிய ஒரு டிராபேக்கா நமக்கு அமைஞ்சிடும். ஆனா நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க. ஏன்னா மோஸ்ட்லி நீங்க
இந்த ஸ்டெப்புக்கு வந்திருக்கீங்கனாலே ஒரு எஃபோர்ட் போட்டு தான் நீங்க வந்திருப்பீங்க. கண்டிப்பா மெயின்ஸ்குள்ள வரணும் அப்படின்னா அது வந்து ஒரு ஈஸியஸ்ட் மேட்டரா இல்லை, ஈஸியஸ்ட் மேட்டர் கிடையாது. அது ஒரு பெரிய ஒரு ப்ரிப்பரேஷன்லாம் வச்சிருந்து அதுக்கப்புறம் உள்ள வர முடியும். உனக்கு என்னப்பா உன் வாய் உருட்டுன்ற மாதிரி இருக்கும், சீரியஸ்லி அதானே மெயின் கண்டென்ட்டே அப்படிதான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பாயிண்ட் நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ எதுல ஸ்ட்ராங் எது வீக்ன்றதை நீங்க அனலைஸ் பண்ணிட்டு அது எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்றதை நீங்க கொஞ்சம் பாருங்க. சப்போஸ் எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நீங்க ஒரு கமெண்டா போடுங்க. உங்களுக்கு ஏற்ற நான் சொல்யூஷன்ஸை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் பார்த்துக்கோமா? ஆன்சர் வந்து பார்த்தா அந்த இடத்துல என்ன பார்த்துருக்கோம்? ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் பார்க்கலாம். டியூரிங் த செகண்ட் ஆங்கிலோ-மைசூர் வார் இன் விச் பிளேஸ் டிட் பிரிட்டிஷ் ஜெனரல் சர் ஐட் ஹூட் டெஃபீட்டட் ஹைதர் அலி? அதாவது இரண்டாம் ஆங்கிலேய-மைசூர் போரும்போது 1781 ஆங்கிலேய படைத்தளபதி சர் ஐட் ஹைதர் அலியை எந்த இடத்தில் தோற்கடித்தார் அப்படின்னு இருக்கு. இது வந்து பார்த்தா போர்ட்டோ நோவோ அப்படின்ற ஒரு பகுதி. ஆப்ஷன் ஏன்றதுதான் இதுக்கான விளக்கம் ஒன்று இருக்கு. இந்த விளக்கத்தை பார்க்கலாம். நான் மறுபடியும் சொல்லிடுறேன், ஏன்னா தமிழ்ல இல்லைன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. கான்செப்ட் தமிழ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், புரியுதா? ஏன்னா சும்மா டிஸ்பிளே தான் பண்றோம். டிஸ்பிளே பண்றதுக்கும் நீங்க இது அப்படியே எழுதுறதுக்கும் வேற ஒரு விஷயங்கள் உண்டு. சரி, ஓகே பாருங்க. இங்கிலீஷ்ல பாருங்க. இதுக்கு முன்னாடி நான் என்ன ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஆங்கிலோ மராத்தா வார் போட்டோமா, அந்த ஆங்கிலோ மராத்தா வார்ல ட்ரீட்டி ஆஃப் சால்பைன்னு ஒன்று போட்டிருப்போம். கரெக்டா? அந்த ட்ரீட்டி ஆஃப் சால்பைல என்ன பண்ணியிருப்போம்? ஒரு பக்கம் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு பக்கம் இங்கிலீஷ் இருந்திருப்பாங்க, இன்னொரு பக்கம் அந்த பக்கம் யார் இருந்திருப்பா? ஹைதர் அலி இருந்திருப்பாரு. இவங்க 2 பேருக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. என்ன ஒப்பந்தம் போட்டாங்க? நான் வாங்கிட்டது எந்த பகுதியெல்லாம் பிடிச்சனோ நான் என்ன பண்ணிடுறேன், அது திருப்பி அவன்கிட்ட கொடுத்துறேன். இவர் என்ன செஞ்சிருப்பாரு? அப்போ நான் எந்தெந்த பகுதியெல்லாம் வாங்கிட்டு இருந்து போச்சனோ அதை என்ன பண்ணிடுறேன், அவன்கிட்ட திருப்பி கொடுத்துறேன். இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்டா முடிஞ்சிச்சு. ஓகே, முதல் ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது ஒப்பந்தம் என்ன? நம்ம 2 பேரையும் எவனாச்சும் ஒருத்தன் வெளியிருந்து அட்டாக் பண்ணானா, என்ன அட்டாக் பண்ணா என்ன பண்ணும்? நீ சப்போர்ட்டுக்கு வரணும். அதே மாதிரி என்ன அட்டாக் பண்ணானா நீ இங்க சப்போர்ட்டுக்கு வரணும். இது ஒரு பாயிண்ட் வந்து போட்டுருணும். இது வந்து யார் மீறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் மீறிட்டார். யார் மீறிட்டா? இங்கிலீஷ் மீறிடுச்சு. அப்போ அந்த 1769 ஸோ அந்த ஒரு பாயிண்ட் நம்ம போட்டிருந்த ஒப்பந்தத்தை அவங்க வந்து பார்த்தா மீறிட்டாங்க. அதே மாதிரி ஹைதர் அலியோட கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு சில இடங்கள், அதாவது எந்த ஒரு பாயிண்ட் பாருங்க, அட்டாக் ஹைதரோட டெரிட்டரி அப்படின்றது 1771 மராத்தாக்கள் வந்து பார்த்தா அட்டாக் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? அதாவது 1771 ஹைதர் அலியோட ஒரு சில பகுதிகளை மராத்தியர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இப்போ இங்க போட்ட ஒப்பந்தத்தின்படி இப்போ ஹைதர் அலி வந்து பார்த்தா யார் அட்டாக் பண்ணிருக்காங்க? மராத்தியர்கள் அட்டாக் பண்ணிருக்காங்கன்னா யார் உதவிக்கு வரணும்? இங்கிலீஷ் அந்த உதவிக்கு வந்திருக்கணும். கரெக்டா? இதான ஒப்பந்தமா போட்டோம். ஆனா யார் உதவிக்கு வரல அப்படின்னா இங்கிலீஷ் அந்த உதவிக்கு வரவே இல்லை. அதான் நான் சொல்லியிருக்கேன், ஹைதர் அலி டிட் நாட் கெட் ஹெல்ப் ஃப்ரம் பிரிட்டிஷ். அப்போ ஆங்கிலத்திலிருந்து யாருக்கு உதவி வரல அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹைதர் அலிக்கு வரல. இது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, மாஹின்னு ஒரு பகுதி இருக்கு. மகா என்ற பகுதியில அது வந்து பார்த்தா ஒரு பிரெஞ்சோட பகுதியா இருந்திருக்கும். அப்ப இன்னி வரைக்கும் வந்து பார்த்தா பாண்டிச்சேரியோட ஒன் ஆஃப் த ஒரு டெரிட்டரியா வந்து பார்த்தோம்னா மாஹியை பார்க்குறோம். மாஹின்ற உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாண்டிச்சேரின்றது இங்க இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி ஏரியா மட்டும் கிடையாது. பாண்டிச்சேரி சேர்த்து என்ன இருக்கு, காரைக்கால் இருக்கு. இங்க மேல வந்து பார்த்தா யானம் இருக்கும். இந்த பார்த்தா மாஹின்னு இருக்கு. இது எல்லாமே 4 பகுதி சேர்ந்தது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி அப்படின்னு இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசம். இது 4மே அது பாண்டிச்சேரினால யாரோட டெரிட்டரி? அது பிரெஞ்சோட டெரிட்டரி. அப்போ இந்த மாஹேன்றது யாரோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு பாருங்க. மாஹேன்றது டிப்பு சுல்தான் கிடையாது, ஹைதர் அலியோட கட்டுப்பாட்டில் இருந்தது. அப்போ ஹைதர் அலியோட கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு பிரெஞ்சு பகுதி அது. இது யார் கைப்பற்றிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரிட்டிஷ் வந்து கைப்பற்றிட்டு இருப்பாங்க. இது ஒன் ஆஃப் ஒரு பாயிண்டா முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததுனால ஹைதர் அலி என்ன செஞ்சிருப்பாருன்னா, நிசாம் கூடயும் அதுக்கப்புறம் மராத்தியர் கூடயும் வந்து பார்த்தோன்னா 3 பேர் ஒன்னா சேர்ந்து இங்கிலீஷ்க்கு அகேன்ஸ்டா வந்து ஒரு ட்ரை பார்ட்டி அலையன்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு நல்லா புரிஞ்சுப்போம் இந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும். ஒரு சைடு வந்து பார்த்தா இங்கிலீஷ், சரியா? இப்போ இங்கிலீஷ் வெர்சஸ் இந்தாண்டா சைடில் ஒரு 3 பேர் இருக்காங்க. யார் அப்படின்னா அங்கே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? ஹைதர் அலி இருப்பாரு. 2வது பாருங்க நிசாம் ஆஃப் ஹைதராபாத். 3வது மராத்தாஸ். அப்போ இவங்க 3 பேரும் ஒரு பக்கமும், இந்தாண்டா சைடு இங்கிலீஷ். ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் அன்னைக்கு இருக்கு. என்னைக்கு அப்படின்னா 1779, சரியா? ஒரு டைம் வந்து வருஷத்தை ஞாபகமான்னு பார்த்தா டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் வருஷத்தை கொஞ்சம் ஞாபகம் நல்லது. அந்த மாதிரி தான் எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா 1781 என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 1781 பிரிட்டிஷ் ஜெனரல் சர் ஐர்கூட் இருக்கார் இல்லையா? ஸோ ஐர்கூட் தான் வந்து பார்த்தா யார் டிஃபீட் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹைதர் அலி வந்து பார்த்தா டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அதுதான் எந்த பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தா போர்ட்டோ நோவோ. ஸோ கொஸ்டினா கேட்கக்கூடிய பாயிண்ட் வந்து பார்த்தா இந்த போர்ட்டோ நோவோன்ற ஒரு பகுதியில் தான் யார் டிஃபீட் பண்ணியிருக்கா? ஹைர்கூட்ன்றவர் யாரை டிஃபீட் பண்ணியிருக்கா? ஹைதர் அலியை டிஃபீட் பண்ணியிருக்காரு. இதைத்தான் இந்த கொஸ்டின்ல பார்த்துருக்கோம், சரியா? ஆப்ஷன் பார்க்கலாமா? அதுக்கப்புறம் வேற என்னன்னா மைசூர் ஃபோர்ஸஸ் ஒன்னொன்னா வந்து பார்த்தா டிஃபீட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் எங்க டிஃபீட் ஆயிருக்குன்னா ஷோலிங்கர் அப்படின்ற ஒரு பகுதியில். இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா ஹைதர் அலி அப்படின்றவர் கேன்சர்ல இறந்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் அவரோட பையன் டிப்பு சுல்தான் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த வார் வந்து அடுத்து கண்டினியூ பண்ணி கொண்டு போயிருப்பார். இதுவுமே வந்து ஃபுல்லாவே புக்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். கடைசியாக என்ன நடந்திருக்குன்னா ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர் அப்படின்றது கையெழுத்திடப்பட்டிருக்கும், சரியா? இந்த ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர் அப்படின்றது 7th March 1784 கையெழுத்திடப்பட்டிருக்கும். கையெழுத்திடப்பட்டுட்டு அந்த ஒப்பந்தத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு பாருங்க. ஸோ போத் அக்ரி டு ரிட்டர்ன்
கான்குவர்ட் டெரிட்டரிஸ், அதாவது யார் யார் எந்தெந்த பகுதியில் பிடிச்சோமோ அந்தந்த பகுதியில் அவங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க. அது ஒரு விஷயம், மொதல் பாயிண்ட் முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் அதே மாதிரி யாரெல்லாம் வந்து பார்த்தா பிரிசனஸாக வந்து நம்ம கைது பண்ணியிருப்போம் இல்லையா, அதாவது போர் கைதிகள் இருப்பாங்களே, போர் கைதிகளை விடுவிச்சிடணும். இந்த 2 விஷயம் தான், புரியுதா. கைப்பற்றிய பகுதிகளை அவங்களே கொடுத்துடணும். அதேமாதிரி காவல் வச்சிருக்கக்கூடிய கைது பண்ணி வச்சிருக்கக்கூடிய அவங்க நாட்டில் திருப்பி அவங்ககிட்ட அனுப்பி விட்டுரும். இந்த 2 விஷயத்த வந்து அவங்க ஒப்பந்தமாக வந்து கையெழுத்து போட்டிருப்பாங்க. அப்படி கையெழுத்து போட்ட நாள் தான் வந்து பார்த்தா 7th March 1784. அது எந்த ஊரில் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுச்சுன்னா மேங்களூர் அப்படின்ற ஒரு ஊரில் தான். ஸோ இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹைகோர்ட் பார்த்தோமா, எந்த இடத்துல ஹைதர் அலியை டெஃபிட் பண்ணாங்கன்னா போர்ட் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். சரிங்களா, இதுதான் வந்து இடத்துல கொஸ்டினாக கேட்கப்பட்டிருக்கு. சரியா, நெக்ஸ்ட் பார்ப்போம். 13th கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். 2 ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. பார்ப்போம். இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை பிரைகாஸ் மார்டின் என்பவர் சூரத் நகரில் நிறுவினார். இது வந்து மார்டினா அப்படின்னு பார்த்தா மார்டின் கிடையாது, காரோன் அப்படின்னு ஒருத்தர் பார்த்தோமா. இந்த காரோன் அப்படின்றத வந்து இந்த இடத்துல பண்ணியிருப்பார். அப்போ அந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் கரெக்டாக இருந்தாலுமே பேர் இடத்துல மிஸ் மேட்சாக இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல தப்பு தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், சரி சாரி தப்பு. மார்டின் வரக்கூடாது, யார் வந்திருக்கும், காரோன் அப்படின்றது வந்திருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மார்காரா ஃபவுண்டட் செகண்ட் French ட்ரேட் சென்டர் அட் மசூலிப்பட்டினம் பை செக்யூரிங் எ பேட்டன்ட் ஃப்ரம் த சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா அப்படின்றது தான். இது ஒரு விஷயம் கரெக்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா கரெக்டாக தான். பிரெஞ்சின் 2வது வர்த்தக மையத்தை மார்காரா அப்படின்ற என்பவர் கோல்கொண்டா சுல்தானின் அனுமதியோடு மசூலிப்பட்டினத்தில் நிறுவினார் அப்படின்ட்டு. அப்போ மசூலிப்பட்டினம் ஒரு பிளேஸ் கரெக்டாக கரெக்ட் தான். இந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட், 1ன்றது தப்பாக இருக்கக்கூடியது. அப்போ ஆப்ஷன் என்ன வந்துருக்கோம்னா ஆப்ஷன் இடத்துல B அப்படின்றது புரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட் 14 போகலாமா. 14 பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில்லேஜஸ் லேட்டர் டெவலப்ட் as a city of கல்கத்தா. கீழ்காணும் எந்த கிராமங்கள் பின்னாளில் கல்கத்தா நகரமாக வளர்ச்சி பெற்றது. இதுவே ஒரு புக்ல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். இந்த பாயிண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் 1690 a factory established at சுல்தானதி பை ஜாப் சார்னாக் அப்படின்றவர் தான். ஜாப் சார்னாக் என்ன செய்யறாருன்னா, இந்த சுல்தானதி அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு ஃபேக்டரியை 1690களில் கட்டாரு. அங்கே இருக்கக்கூடிய இந்த ஜமீதாரி கிராமங்கள், அதாவது எந்த கிராமங்கள் அப்படின்னா, ஒன்று சுல்தானுதி, நெக்ஸ்ட் கள்ளிக்கட்டா, அதுக்கப்புறம் கோவிந்த்பூர். இந்த 3மே பிரிட்டிஷ் வந்து கைப்பற்றாங்க. எந்த ஆண்டுனா 1698. 3 பகுதிகளை கைப்பற்றிட்டு அந்த 3 பகுதியுமே தான் பிற்காலத்தில் என்னவா மாறுது அப்படின்னா, பாருங்க, தீஸ் வில்லேஜஸ் லேட்டர் grew into சிட்டி ஆஃப் கல்கத்தா. இந்த 3ம் சேர்ந்து தான் பிற்காலத்தில் கல்கத்தா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு நகரமாக வந்து பார்த்தா மாறுது. அப்போ இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க, என்னென்ன பார்த்துருக்கோம், சுல்தான் நதி, கள்ளிக்கட்டா, அப்புறம் கோவிந்த்பூர் அப்படின்றதான். பார்ப்போம். சுல்தான் நதி, கோவிந்த்பூர் மற்றும் காளிக்கட்டகம் அப்படின்ற மாதிரி தமிழில் கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஆப்ஷன் இடத்துல A அப்படின்னு தான் வந்துருக்கும். இதுக்கப்புறம் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, இந்த சுல்தான் நதி அப்படின்ற ஒரு பகுதியில் கட்டப்பட்டிருக்க ஒரு ஃபேக்டரியை அதை ஃபோர்ட்டிஃபை பண்ணிருப்பாங்க. ஃபோர்ட்டிஃபைனா ஒன்று அந்த மதுச்சோறுலாம் எழுப்பி இதுக்கப்புறம் புதுசாக வந்து அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அதோட பேர் தான் வந்து பார்த்தா இந்த வில்லியம் ஃபோர்ட் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அது ஃபோர்ட் வில்லியம் அப்படின்றது வந்து அதுக்கு ஒரு பேர் சூட்டப்பட்டிருக்கும். அந்த ஃபோர்ட் வில்லியம் சொல்லி பேர் சூட்டப்பட்ட வருடம் அப்படின்றது 1700. அந்த ஆண்டில் தான் வந்து பார்த்தா அது பேருன்றது சூட்டப்பட்டிருக்கு. புரிஞ்சிருக்கா. ஸோ இப்போ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன வந்திருக்கணும் அப்படின்னா, இந்த 3 ஊர்கள் தான், சுல்தான் நதி, கோவிந்த்பூர் அண்ட் கள்ளிக்கட்டா அப்படின்னு தான். ஆப்ஷன் இருக்க A அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. 15th பாருங்க. 15th பொறுத்தவரைக்கும் சூஸ் த கரெக்ட் பேர் இந்த ஃபாலோயிங் அப்படின்றது எதை பொறுத்து கேட்டிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கல்கத்தா கொடுத்துருக்காங்களா. கல்கத்தா வந்து 1784 அப்படின்னு இருக்கு. 84 கிடையாது, 1774. ஸோ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்ன்றது நெக்லெக்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் மெட்ராஸ் 1801. இது கரெக்டா, ஓகே, இது பாயிண்ட் கரெக்டாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாம்பே அப்படின்றது 1823. ஸோ இந்த பாயிண்ட்டுமே கரெக்டாக இருக்கக்கூடியது தான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நியூ டெல்லின்றது 1837 கொடுத்துருக்காங்க. 1837 கிடையாது, 1937. ஸோ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 1ம் வரக்கூடாது, 4ம் வரக்கூடாது. இது 2 தான் வந்து இந்த இடத்துல தவறாக இருக்கக்கூடியது. ஆனால் கொஸ்டினை பாருங்க, கரெக்டுன்னு கேட்டிருக்காங்களா, இன்கரெக்ட் கேட்டிருக்காங்களா. கரெக்ட் கேட்டிருக்காங்க, அதாவது சரியான எண்ணெய் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. சரியா இருக்கக்கூடியது ஆப்ஷன் 2 and 3. ஸோ இதுவும் வந்து ஒரு டைமே நம்ம கொஸ்டின் இருக்கக்கூடியது பார்க்கணும். ஸோ கொஸ்டின் கேட்கும்போது சரியானதை கேட்டிருக்காங்களா, தவறானது கேட்டிருக்காங்களா அப்படின்னு. ஆனால் இப்போலாம் நம்ம ப்ராக்டிஸ் ஆகிட்டோம். இதுக்கெல்லாம் முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே எது சரியா டக்குன்னு பார்த்து போட்டு வந்துடும். அதுக்கப்புறம் தான் பார்ப்போம் சரியானதா தவறானதா வந்து நம்ம தெரிய போயிடும். அதாவது மண்டமலை இருக்க கொண்டே வந்துட்டேன் மேடம் அப்படின்ற மாதிரி மாறிடும். இப்போ கேட்டிருக்கக்கூடியது சரியான ஆப்ஷன். அப்போ ஆப்ஷன் பாருங்க 2 and 3. ஸோ பியில் இருக்கக்கூடியது தான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 16th கொஸ்டின் பார்க்கலாம். From the following statement choose the correct answer. ஸோ இதே வந்து கொஸ்டின்றது சரியான ஒரு விடையை தான் வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. மொதல் பாயிண்ட் வச்சே கண்டுபிடிச்சலாம். 20 servants were tortured and killed in the place of அம்போயானா அப்படின்றது. அப்போ அம்போயானா என்னும் இடத்தில் 20 நகர்களை சித்திரவதை செய்து கொன்றனர். அப்போ இந்த பாயிண்ட் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணது யாருன்னு சொல்லி பார்த்தா டச்சுக்காரர்கள் தான். மொதல் பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ல ஒரு பெரிய ஒரு லாபம் இருக்கு. என்ன லாபம் அப்படின்னா, 3மே ஏதாச்சும் ஒரு ஆளை பற்றி தான் சொல்ல போகுது. புரியுதா. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். இந்த 3த்துல எனக்கு 3மே தெரியணுமான்னு பார்த்தா தேவையில்லை. ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சா கூட அது யாருன்றதை நான்
கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறோம். ஏன்னா பாருங்க, இந்த பாயிண்ட் யாரை சொல்லுதோ அதுதான் இந்த பாயிண்ட்டையும் இது, அது 2வது பாயிண்ட் அதே ஆளை தான் சொல்ல போகுது, 3வது பாயிண்ட் அதே ஆளை தான் சொல்ல போகுது. அப்போ பாருங்க, 3மே ஒரே ஒரு ஆளை தான் கை காட்ட போகுது. 3 யாராச்சும் ஒரு பாயிண்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அது யாரும் ஈஸியாக கொடுக்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சு போச்சு. அப்போ யார் அது? டச்சுக்காரர்கள் தான். 2வது பாயிண்ட் எனக்கு தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, 3வது பாயிண்ட் எனக்கு தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஆப்ஷன் அதே தான், முடிஞ்சது. இந்த மாதிரி பாயிண்ட்லாம். நெக்ஸ்ட் பாருங்க, மலாக்கா வாஸ் கேப்சர் இன் தி இயர் 1641. அப்போ இந்த மலாக்கான்ற ஒரு பகுதியை வந்து பார்த்தா 1641 அவங்க வந்து கைப்பற்றிருப்பாங்க. கரெக்டாக பார்த்தா இயரோட சேர்த்து பார்த்தா கரெக்டாக தான். நெக்ஸ்ட், எவிடன்ஸ் ஆஃப் இன்வால்மெண்ட் இன் த ஸ்லேவ் ட்ரேட் ஹேஸ் பின் ஃபவுண்ட் அப்படின்றது பார்ப்போம். தமிழில் அடிமை வியாபாரத்தில் ஈடுபட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. அப்போ வந்து மக்கள் வந்து பார்த்தா ஒரு அடிமைகளாக வந்து பார்த்தா சேல் பண்ணியிருக்காங்க, அடிமைகளாக அந்த இடத்துல வச்சிருக்காங்க பார்த்தா அதுக்கான சான்றுகள்லாம் அந்த இடத்துல கிடைச்சிருக்குன்றாங்க. இப்போ கேஜிஎஃப்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அந்த கேஜிஎஃப்ல ஒரு கருப்பு கலர் ஒரு வேன் ஒன்று காமிச்சிருக்காங்க. அந்த கருப்பு கலர் வேன் வந்துட்டாலே ஆளுக்கு வந்து ஓடி போயிடுவாங்க. ஏன் ஓடி போயிடுவாங்கன்னா, தெரு பகுதிகளில் யாராக இருக்காங்களோ அவங்களுக்கு பிடிச்ச அந்த தூக்கி அந்த வேனில் போட்டாங்கன்னா அப்போ நேராக அந்த வேன் போய் நிற்கக்கூடிய இடம்ன்றது கேஜிஎஃப் தான். அந்த கேஜிஎஃப்குள்ளே அதுக்கப்புறம் அவனுக்கு எப்போ எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த ஸ்ட்ரென்த் இருக்கிற வரைக்கும் அவன் வேலை வாங்கிட்டு திருப்பி கொண்டாந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு தான் திருப்பி அந்த ஸ்பாட்டை விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இதான் வந்து பார்த்தா அடிமைப்படுத்தி வேலை வாங்கக்கூடிய ஒரு சிஸ்டம். இது ஆக்சுவலாக உண்மையாக அப்படின்னு சொல்லி பார்த்தா உண்மையாக தான் நடந்திருக்கும். அந்த கேஜிஎஃப்ல அந்த ராக்கி பாய்ன்ற ஒரு கேரக்டர் தான் வந்து பார்த்தா கற்பனை கேரக்டர் தவிர்த்துட்டு நடந்தக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தா உண்மையாக நடந்துக்கிற விஷயங்கள் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் இந்த இடத்துல கிடைச்சிருக்கா, அடிமைப்படுத்திருக்காங்களா மக்கள்னு சொல்லி பார்த்தா அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்லாம் வந்து பார்த்து இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்வே சரியாக இருக்கக்கூடியது. இதெல்லாம் யார் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடியதுனா டச்சோட சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். ஆப்ஷன் இந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? பி அப்படின்னு வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 17th கொஸ்டின் பாருங்க. இது வந்து எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. எதை பொறுத்து இன்கரெக்ட்? பேட்டில் ஆஃப் பக்சாரை பொறுத்து இன்கரெக்ட். சரி, ஓகேங்க, பார்ப்போம். மிர் ஜாஃபர் ஃபெயில்டு டு ஃபுல்ஃபில் த பிரிட்டிஷ் டிமாண்ட்ஸ் அண்ட் மிர் காசிம் த நவாப் ஆஃப் பெங்கால் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இது சரியான பார்த்தது சரிதான். பார்ப்போம் பாருங்க. மிர் ஜாஃபர் ஆங்கிலேயரின் கோரிக்கையை நிறைவேற்ற தவறியதால் மிர் காசிமை வங்காள நவாபாக ஆக்கினார் அப்படின்னு இருக்கா? கரெக்ட். ஸோ இப்போ இந்த வங்காளத்தை அதுக்கப்புறம் நவாபாக வந்து யாருன்னு சொல்லி பார்த்தா மிர் காசிம். கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மிர் ஜாஃபர், நெக்ஸ்ட் யார்? மிர் காசிம். மொதல் பாயிண்ட் ரைட்டா? கரெக்ட். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? தவறானது கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரப்போறது கிடையாது. நெக்ஸ்ட், மிர் காசிம் தலைநகரை மாங்கீரிலிருந்து முர்ஷிதாபாத்துக்கு மாற்றினான். இந்த பாயிண்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, 2 பாயிண்ட்டுமே நமக்கு தெரியும். ஆனால் எங்கேருந்து எங்கே மாற்றினார்தான் ஒரு பிரச்சனை. இப்போ மாங்கீரிலிருந்து முர்ஷிதாபாத்துக்கு மாற்றினாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. முர்ஷிதாபாத்லேருந்து எங்கே மாற்றிருப்பாரு? மாங்கீருக்கு மாற்றிருப்பார். புரிஞ்சிருக்கா? அப்போ எங்கே வந்திருக்கணும்? முர்ஷிதாபாத்லேருந்து மாங்கீர் வந்திருக்கும். இது 2 இன்டர்சேஞ்சாக இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் அது எப்படி இருக்குது? தவறாக இருக்கக்கூடியது. அப்போ ஆப்ஷன் இடத்துல மாட்டிக்கிச்சு. ஆப்ஷன் பின்றது தான் தவறாக இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். சுங்கவரி விலக்கு, அந்த தஸ்தக் அப்படின்னு விஷயம் இருக்குது. அந்த ஆணையை ஆங்கிலேயருக்கு தவறாக பயன்படுத்தினான் இருக்கு. இப்போ தஸ்தக்னா இந்த ஃப்ரீ பாசஸ் சொல்லியிருப்போம். நீங்கள் இந்த மாஸ்டர்னு ஒரு படம் இருக்கும், அந்த படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாஸ்டரில் அந்த பவானி கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த விஜய் சேதுபதியோட சின்ன வயசு கேரக்டர். அவர் என்ன செய்வார்னா, அந்த கேரக்டரில் ஒரு பாஸ் மாரி கையில் வச்சிருப்பார். அந்த பாஸ் கொடுத்தா தான் அந்த கேட் வந்து நீங்கள் கடந்து போக முடியும். அதாவது ஒரு என்ட்ரி, ஒரு ஃப்ரீ பாஸ் மாதிரி. அந்த ஃப்ரீ பாஸஸை பிரிட்டிஷ் வந்து அந்த இடத்துல தவறாக வந்து அந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டு தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கக்கூடியது. இது ரைட்டா? நெக்ஸ்ட், மிர் காசிம் ஃபெடரேஷன் வேர் டெஃபிடட் பை ஜெனரல் ஹெக்டர் முன்ரோ. ஹெக்டர் முன்ரோ என்ன பண்ணான்னா, உங்களோட மிர் காசிமோட ஃபெடரேஷனை பிற்காலத்தில் வந்து பார்த்தா தோக்கடிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? பாருங்க, தோக்கடிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்களா? இதுவும் சரியாக இருக்கக்கூடியது தான். அப்போ ஆப்ஷனில் ACD சரியாக இருக்கக்கூடியது. கொஸ்டினில் கேட்டது தவறான ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ எது தவறாக இருக்குன்னா ஆப்ஷன் பின்றது தவறாக இருக்கக்கூடியது. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் சின்னதாக அந்த இடத்துல இருக்குது. இந்த பேட்டில் ஆஃப் பக்சார் அப்படின்றது எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா 1764. சரியா? ஸோ இந்த நடந்தது தான். பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு அப்புறம் இது நடந்திருக்கும். பேட்டில் ஆஃப் பிளாசின்றது நம்ம படிச்சிருப்போம். 1757 இது ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்ட்டு தான். இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி தான் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, பிரிட்டிஷுக்கு அந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ரைட் டு ஹேவ் ஃப்ரீ ட்ரேட் இன் பெங்கால். அதாவது பெங்கால்கிட்ட நீங்கள் வந்து பெங்கால் அது மட்டும் இல்லாமல் 3 பகுதி வச்சிருப்பாங்க. ஒன்று பெங்கால், அப்புறம் பீகார், ஒரிசா. இந்த 3 பகுதிகளில் தடை இல்லாமல் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வர்த்தகம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் 24 பர்கானத்தை வந்து பார்த்தா பெங்கால் வந்து பிளேஸாக வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, பெங்காலில் இருக்கக்கூடிய அந்த நவாப் வந்து கட்ட வேண்டிய சரியான ஒரு வரி வந்து கட்டியிருக்க மாட்டார். அதனால் மிர் ஜாஃபர் கிட்ட இருந்த அந்த நவாப்ன்ற பட்டம், இந்த நவாப்ன்ற ஒரு போஸ்டிங் எங்கே போயிடும் அப்படின்னா மிர் காசிம் போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமா வந்து நடந்துடும். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் என்ன செஞ்சிருவாருன்னா பாருங்க, மிர் காசிமும் இப்போ அவருக்கு வந்து பிரிட்டிஷ் மீது ஒரு கோபம் வந்துடும். எதனால நான் சொல்லியிருப்பேன்ல, இந்த தஸ்தக் இருக்குல்ல, அதாவது ஃப்ரீ டியூட்டி பாசஸ். இந்த தஸ்தக்ன்றது இந்த மாதிரி ஒரு ஸ்பெல்லிங் நீங்கள் பார்த்துருக்கீங்க, தஸ்தக் அப்படின்றதும் இதை வந்து தவறாக பயன்படுத்தியதுனால அவங்களுக்கு வந்து ஒரு கோபம்ன்றது வந்துருக்கும். ஸோ இது வந்து இதான் வந்து ஒரு கொஸ்டின் முன்னாடி வந்து பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்து யாரை தோக்கடிச்சிருப்பான்னு பார்த்தா மிர் காசிமை தோக்கடிச்சிருப்பாங்க. அப்புறம் அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா அபாதின் ஒரு பகுதிக்கு தப்பிச்சு ஓடி இருப்பார். அப்போ இது ஒரு கொஸ்டினாக கேட்கப்படலாம். இதுக்கப்புறம் அவர் என்ன நிகழ்வு நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தாக்கப்பட்டதுக்கப்புறம் எங்கே தப்பிச்சு ஓடி இருப்பாருன்னா அவாதுக்கு தப்பிச்சு ஓடி இருப்பாரு. அவாதுக்கு தப்பிச்சு ஓடுறதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து ஒரு கன்ஃபரன்ஸையும் ஃபார்ம் பண்ணுவார். யார் கூட அப்படின்னா சுஜாவுத் தௌலா கூடயும் ஷா ஆலம் அப்படின்ற கூட
ஒரு கன்ஃபர்டேஷனே உங்களுக்கு ஒன்று ஃபார்ம் ஒன்று வருன்றதையும் பார்த்துக்கணும். சரி, அது வந்து அடிஷனல் கூடிய ஒரு பாயிண்ட் தான். நெக்ஸ்ட்டு அடுத்து 18வது கேள்வி பாருங்க. இது என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். 9th February 1757 பை விச் ட்ரீட்டி சிராஜுத்தௌலா அக்செப்டட் ராபர்ட் கிளைவ்ஸ் கண்டிஷன் அப்படின்றதான். இப்போ ட்ரீட்டி ஆஃப் அலிக் நகர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது அலிக் நகர் உடன்படிக்கை அப்படின்ட்டு இருக்கு. இந்த அலிக் நகர் உடன்படிக்கைனா என்னன்றதை கொஞ்சம் பார்க்கலாம் பாருங்க. இதுவே நம்ம புக்கில் இருக்கக்கூடிய டேட்டா அடிஷனலாக கொஞ்சம் ஒரு சில டேட்டா மட்டும் எடுத்திருப்போம். இந்த பாருங்க, இந்த ட்ரீட்டி ஆஃப் அலிக் நகர் அப்படின்றது February 9, 1757 ஒரு பக்கம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும், இன்னொரு பக்கம் இந்த நவாப் ஆஃப் பெங்கால் யார் இருந்திருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மிர்சா முகமது சிராஜுத்தௌலா. அப்போ இந்த சிராஜுத்தௌலாவுக்கும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் இருவருக்கும் போடப்பட்டிருக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான் இந்த ட்ரீட்டி ஆஃப் அலிக் நகர் அப்படின்றது. இந்த ட்ரீட்டி ஆஃப் அலிக் நகரில் ஒரு சில 3 விஷயத்தை மட்டும் நம்ம அடிஷனலாக பார்த்துக்கலாம். மொதல் விஷயம் என்னன்னா ரீஸ்டோரேஷன் ஆஃப் கல்கத்தா. அப்போ என்ன பண்ணிருக்கணும், கல்கத்தாவை நீங்கள் யார்கிட்ட கொடுத்துணும், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட கொடுத்துணும். புரியுதா? முதல் ஒரு விஷயம், கல்கத்தா யார்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகிட்ட. இதெல்லாம் ஒப்பந்தத்தில் போட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் ஃபோர்ட்டிஃபிகேஷன், அதாவது மதுரை ஒரு கோட்டை கட்டக்கூடிய ஒரு பாயிண்டாக இருந்திருக்கும். இப்போ ட்ரீட்டி பெர்மிட்டட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டு ஃபோர்ட்டிஃபை த டவுன். அப்போ அந்த கல்கத்தா பகுதியை ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணிப்பேன், ஃபோர்ட்டிஃபை பண்ணிப்பேன். அதாவது ஒரு மதுரை மாதிரி ஒரு கோட்டையை கட்டிக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து பார்த்தா கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் டியூட்டி ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னா பாருங்க, ட்ரீட்டி அலவுட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டு கேரி அவுட் டியூட்டி ஃப்ரீ ட்ரேட் அப்படின்றதான். எந்த ஒரு தடையும் இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீயாக வந்து அதனால வர்த்தகம் செய்யறதுக்கான ஒரு அனுமதி அப்படின்றது இந்த ட்ரீட்டியில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது இந்த அலிக் நகர் அப்படின்ற படிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு 3 விஷயங்கள் தான். ஒரு விஷயம், கல்கத்தா அவங்ககிட்ட யார்கிட்ட கொடுத்துருப்போம், கிழக்கிந்திய கம்பெனி கொடுத்தாச்சு. அந்த கல்கத்தா ஒட்டுமொத்தம் என்ன பண்ணுவாங்க, ஃபோர்ட்டிஃபை பண்ணுறாங்க. அது இல்லாமல் வர்த்தகம் செய்யறதுக்கு அந்த டியூட்டி ஃப்ரீ ட்ரேட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஒப்பந்தத்தில் போட்டுருவாங்க. இது 3 விஷயம் சேர்ந்தது தான் அந்த ட்ரீட்டி ஆஃப் அலிநகர் அப்படின்ற ஒரு விஷயம். சரிங்களா? ஆப்ஷன் வந்து பார்த்தா அந்த இடத்துல ஏன் இருக்கு, யாருக்கும் போட்டிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இந்த இடத்துல பார்க்கும்போது சிராஜுத்தௌலா இவங்க 2 பேருக்கும் இடைப்பட்டதுக்கு போடப்பட்ட ஒரு உடன்படிக்கை அலிநகர் அப்படின்றத புரிஞ்சுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இது ஒரு மேத்ஸ் ஆஃப் தான். இது கொஞ்சம் ஈஸி தான். ஃபாதர் ஆஃப் தமிழ் பிரிண்டிங் ப்ரெஸ் பார்க்கலாம். இது யார் அப்படின்னு பார்த்தா ஹென்ரி குவிஸ். இப்போ ஹென்ரி குவிஸ் அப்படின்றவர் தான். ஆப்ஷன் இடத்துல 2 அப்படின்றத வந்திருக்கணும். சரி, பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபாதர் ஆஃப் நேஷனல் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான், NAIன்னு சொல்லி பார்ப்போம். நேஷனல் ஆர்கைவ் ஆஃப் இந்தியா அப்படின்றது. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் அப்படின்றவர். ஸோ ஆப்ஷன் இடத்துல 1 வந்திருக்கணும். நெக்ஸ்ட் ஃபாதர் ஆஃப் தமிழ் ப்ரோஸ் வந்து டேட்டா அப்படி மேட்சர் ராபர்ட் டி நொபிலி அப்படின்றது. இது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். நெக்ஸ்ட் பைனியர் ஆஃப் தமிழ் ப்ரோஸ். இது வந்து பாருங்க, பைனியர் ஆஃப் தமிழ் ப்ரோஸ்னா இந்த கான்ஸ்டன்டைன் ஜோசப் பிஸ்கி அப்படின்றவர். ஸோ இது வந்து ஆப்ஷன் இடத்துல 3, 4. ஆப்ஷன் போடுறது பாருங்க 2, 1, 3, 4. ஃபர்ஸ்ட் மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு 2, 1, 3, 4 அப்படின்றது தான். ஆப்ஷன் இடத்துல டி அப்படின்னு வந்துருக்கும். புரியுதா? இது டேட்டா மேட்சாக இருக்கு, இது மட்டும் இந்த இடத்துல இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் 20th கொஸ்டின். த பிரிட்டிஷ் இன்டர்வீன் இன் த ராயல்டி கான்டெஸ்ட் இன் தமிழ்நாடு எஸ்டாப்ளிஷ்டு தேர் டாமினன்ஸ் இன். ஓகே, அப்போ தமிழகத்தில் ஏற்பட்ட அரசுரிமை போட்டிகளில் ஆங்கிலேய தலையிட்டு எந்த ஊரில் தங்களது ஆதிக்கத்தை நிலைப்படுத்தி கொண்டனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தா தஞ்சாவூர். இது வந்து ஒரு நேரடியாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். சரிங்களா? அப்போ இந்த ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த தஞ்சாவூர் போதிய எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் அதை ஏற்கனவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கணும். 21st கொஸ்டின் பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். 1652 சென்னை மாகாணமாக்கப்பட்டு 1655 நீக்கப்பட்டு 1684 மீண்டும் மாகாணம் அந்தஸ்தை பெற்றது அப்படின்னு ஒரு பாயிண்ட். Okay, in 1652 Madras became presidency. In 1655 it was nullified and re-elevated to the status of presidency in the year 1684. So first point right தான். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, 1888 சென்னையில் 2 மேயரும். ஸோ 2 மேயர் கொடுத்துருக்காங்க. 2 பேர் கிடையாது, 1 மேயர். ஓகே, 5 உறுப்பினர்கள் அடங்கிய ஆலோசனை குழுவையும் கொண்ட நகராட்சி அரசை பெற்றிருந்தது. 5 உறுப்பினர்கள் கிடையாது, இந்த இடத்துல 10. ஸோ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 1 + 10 இந்த மாதிரி வந்திருக்கணும். இவங்க கொடுத்துருக்கிறது 2 + 5 கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பாக இருக்கக்கூடியதான். நம்பர் ஆஃப் டேட்டாஸில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து தப்பாக இருக்குது. ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல 2 தவறு, 1 மட்டும் சரி. கொஸ்டின் இருக்கிற தெரியும் பாருங்க. அப்போ ஆப்ஷன் பாருங்க, இந்த இடத்துல என்ன இருக்குது, 1 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏன்றது தான் நம்ம இடத்துல பார்க்கக்கூடியது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 22nd பாருங்க. இது ஒரு மேத்ஸ் ஆஃப் பாயிண்ட் தான். எந்தெந்த போர் எந்தெந்த ஆண்டு நடந்துச்சு அப்படின்ற ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். முதல் ஆங்கிலேய மைசூர் போர், இது எந்த ஆண்டு நடந்திருக்கும்? 1767 1769. அப்போ இது இங்கே வந்துருச்சா? ஸோ ஆப்ஷன் இந்த இடத்துல 2. நெக்ஸ்ட் முதல் ஆங்கிலேய மராத்திய போர் அப்படின்றது 1775 to 1782. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துருப்போம். அப்பயே நம்ம வந்து ஒரு டேபிள் காலமே பார்த்தாச்சு. இந்த ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல 3. மூன்றாம் கர்நாடக போர் அப்படின்றது எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா 56 63. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் 1 வந்துருச்சு. நெக்ஸ்ட் மூன்றாம்
ஆங்கிலேய மைசூர் போர் அப்படின்றது இது டேரெக்டாக அப்படி மேட்ச் ஆயிருக்கு. 1790 1792 அப்படின்றது. ஸோ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல 4. இங்கே பாருங்கள் 2. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்று தான் தெரியும் அப்படின்னா ஒன்று மட்டும் வச்சு போட முடியும் பார்த்தா போட முடியாது. ஏன்னா 2ன்றது 2 இடத்துல வந்துருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் செகண்ட் என்ன வந்துருக்கு பாருங்கள் 3 வந்துருக்கும். 3 ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா இங்கே ஒரு இடத்துல. ஸோ மினிமம் இந்த இடத்துல 2 தெரிஞ்சிருந்தால் தான் இந்த கொஸ்டினுக்கு உங்களால் ஆன்சரே போட முடியும். ஆப்ஷன் இந்த இடத்துல டி அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். நெக்ஸ்ட் 23 பாருங்கள் அசன் அண்ட் ரீசன் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? சரி பார்க்கலாம். இன் 1845 த டேனிஷ் சோல்ட் ஆல் த கலோனியஸ் இன் இந்தியா டு ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட். சரி இந்த பாயிண்ட்ல இந்த கண்டென்ட் கரெக்ட். ஆனால் எந்த அரசாங்கம் தான் அந்த இடத்துல மாற்றி கொடுத்துருக்காங்க. சரி பார்ப்போம். 1845 டேனியர்கள் இந்தியாவில் இருந்த தங்கள் குடியேற்றங்கள் அனைத்தையும் பிரெஞ்சு அரசுக்கு விற்றனர். பிரெஞ்சு அரசு கிடையாது, இது வந்து பார்த்தா பிரிட்டிஷ் அரசு. இப்போ பிரிட்டிஷ் வந்துருக்கும், பிரெஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. ஆக்சுவலி ஸ்டேட்மெண்ட்டாக படிக்கும்போது இது டக்குன்னு இது கரெக்டாக தந்துடும். ஆனால் கரெக்டாக சொல்லி பார்த்தா கிடையாது. அப்போ கூற்றுன்றதே இடத்துல தவறு. அப்படியே பாருங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சு நம்ம கண்டுபிடிக்காமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது? ரீசன் 2மே ட்ரூன் இருக்குது கிடையாது. அப்போ இங்கே ட்ரூன் இருக்குது கிடையாது. பாருங்கள் அசோஷன் அந்த ரீசன் ஆஃப் ஃபால்ஸ் இதுவும் கிடையாது. இப்போ அசோஷன் ஓகே 2 ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இது வரலாம், அப்படின்னா இது வரலாம். ஸோ ஆப்ஷன் வந்து ஒன்று சியாக இருக்கலாம், இல்லை டியாக இருக்கலாம். அப்போ 2வது பார்க்கலாம். French power in India was further strengthened by appointment of Joseph Francois Dupleix as the governor of French East India Company. அந்த French East India Companyக்கு அடுத்து வந்து பார்த்தா யார் கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த ஜோசப் ஃப்ராங்கோய்ஸ் டூப்ளெக்ஸ் அப்படின்றத வந்து டூப்ளைன்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில். இந்த டூப்ளே தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரெஞ்ச் பவர்ன்றது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இது சரியானு பார்த்தா அப்படி டேரக்டாக படிக்கும்போது கரெக்ட். இப்போ காரணம்ன்றது சரி, எது வந்து தவறாக இருக்குது? கூற்று தான் தவறாக இருக்குது. அப்போ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன இருந்திருக்கணும்? கூற்று மட்டும் தவறு, ஆனால் காரணம் சரி. ஆப்ஷன் இடத்துல டி அப்படின்னு பார்க்கணும். புரியுதா? 24th கொஸ்டின் பாருங்க. சூஸ் த இன்கரெக்ட் பேர் இன் த ஃபாலோயிங் அப்படின்னு இருக்கு. தமிழை பொறுத்த வரைக்கும் கீழ் காணுவற்றுள் தவறான இணையை வந்து தேர்வு செய்யணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நீல நீர் கொள்கை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்காங்க. ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்றத கொண்டு வந்து யாருன்னு சொல்லி பார்த்தா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படின்றவர் தான். ஸோ கரெக்டானு பார்த்தா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் இது கரெக்ட். 2வது அட்டம் டு ஸ்டாப் ப்ராக்டிஸ் ஆஃப் சதி, அது உடன்கட்டை பழக்கத்தை நிறுத்த முயற்சி செஞ்சது யாருன்னு சொல்லி பார்த்தா நினோ டி கொன்கா அப்படின்றவர் தான். இப்போ நினோ டி கொன்கா அப்படின்றவர் தான் வந்து இது முயற்சின்றதை செஞ்சிருப்பார். ஓகேவா? ஸோ சாரி, இது நினோ டி கொன்கா அப்படின்றது கிடையாது. இது வந்து இதை செஞ்சது யாருன்னு சொல்லி பார்த்தா அல்ஃபோன்சா டி அல்புகர்க்கு. ஸோ இந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் இதை செஞ்சது இது அல்ஃபோன்சா டி அல்புகர்க்கு அப்படின்றது தான். இப்போ இந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல தவறாக இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு தலைநகர் கோவாவிற்கு மாற்றம் செஞ்சது தான் யாருன்னு சொல்லி பார்த்தா இதுதான் வந்து நினோ டி கொன்கா அப்படின்றது தான். நினோ டி கொன்கா. ஸோ எக்ஸாக்ட்லி சொல்லப்போனால் 1530. ஸோ அப்படி பண்ணியிருப்பார். ஸோ இந்த பாயிண்ட்டுமே தேர்ட் பாயிண்ட்டுமே தவறாக இருக்கக்கூடியது தான். சரியா? ஏன்னா இந்த ஒரு பாயிண்ட் இங்கே வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக 2மே தவறு. 4வது பாயிண்ட் பாருங்கள். அக்பர் காம்பே வருகை இது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டோனியோ டி நோரோங்கா அப்படின்றது தான். இப்போ இது கரெக்டாக பார்த்தா இது கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 1 and 4 கரெக்டாக மேட்ச் இருக்குது. கொஷினை பொறுத்த வரைக்கும் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. தவறாக இருக்கக்கூடிய 2 and 3 தான். ஸோ ஆப்ஷன் பாருங்கள் 2 and 3 எங்கே இருக்குது? ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 and 3 இங்கே இருக்குது. ஆப்ஷன் சியில் வந்துருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 25th கொஸ்டின் பார்க்கலாம். ஹூ சைன் த ட்ரீட்டி ஆஃப் பெசின் வித் பிரிட்டிஷ் கூட வந்து பார்த்தா இந்த ட்ரீட்டி ஆஃப் பெசின் வந்து கையெழுத்து போடுது யாருன்னு சொல்லி பார்த்தா பாஜிராவ் 2 அப்படின்றாங்க. 2ஆம் பாஜிராவ் அப்படின்றது. இது வந்து ஒரு டேரக்டாக இருக்கக்கூடிய ஒரு கொஷின் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ட்ரீட்டி ஆஃப் பெசின் பொறுத்த வரைக்கும் அடிஷனல் என்ன விஷயங்களாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கரெக்டாக கையெழுத்து போட்ட டேட்ன்றது டிசம்பர் 31, 1802. சரியா? இது பாயிண்ட் பார்க்கலாம். யாருக்கு இருக்கும் கையெழுத்திடப்பட்டுச்சுன்னா ஒன்று பிரிட்டிஷோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் பாஜிராவ் 2 யாரும் பார்த்தா மராத்தாவோட பேஷோ பூனா கூட ஒரு ஒன் ஆஃப் த ஒரு ரூலராக இருந்தவர் தான் வந்து பார்த்தா அந்த பாஜிராவ் 2ஆம் பாஜிராவ் அப்படின்றவர். இந்த ட்ரீட்டின்றது பூனா நடந்த ஒரு போருக்கு அப்புறம் கையெழுத்திடப்பட்டிருக்கோம். இப்போ தான் இந்த பூனாவட்ட தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த பெசின் அப்படின்னு ஒரு ரீஜனாக சொல்கிறோம். சரி, இந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த இடத்துல ஒப்பந்தமாக கையெழுத்திட வச்சு அப்படின்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்லியிருப்பாங்க. சூரத்தும் பரோதா அப்படின்றதும் வந்து பார்த்தா அவங்களோட பகுதியில் வந்து பார்த்தா அவங்க கொடுத்துடணும். அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கப்புறம் இந்த பிரிட்டிஷோட சப்சிடரி ஃபோர்ஸ் வந்து பார்த்தா ஒரு 6 பெட்டாலியன் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. அந்த சப்சிடரி அலியன்ஸ்ன்ற மாதிரி ஒரு 6 பெட்டாலியனை அவங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். புரியுதா? அப்போ அந்த மன்னர்கள் கீழே பிரிட்டிஷோட ஒரு 6 பெட்டாலியன் அமைச்சிருவாங்க. அது யார் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த பேஷ்வா வந்து மெயின்டைன் பண்ணணும். சரி, ஒரு விஷயம் வந்திருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ பிரிட்டிஷ் பாருங்க ஃபாரின் ரிலேஷன், அதாவது வெளிநாட்டு உறவை வச்சுக்கும் போது நீங்கள் யார்கிட்ட வந்து ஆலோசனை வாங்கிட்டு நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா பிரிட்டிஷ்கிட்ட வந்து நீங்கள் கலந்து ஆலோசிக்கணும். அப்போ பிரிட்டிஷ்கிட்ட கலந்து ஆலோசிக்காமல் வேற ஒரு நாட்டுக்கிட்ட எந்த ஒரு தொடர்பும் நீங்கள் வச்சுக்கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம். சரி, சிமிலர்லி லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். பேஷ்வா அக்ரிட் நாட் டு என்டர் இன்டு எனி ட்ரேட் ஆர் காமர்ஸ். அதேமாதிரி வர்த்தகமோ இல்லை வணிகமோ நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா யாரோட முன் அனுமதி இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடாது. அப்படின்னா பிரிட்டிஷோட முன் அனுமதி இல்லாமல் நீங்கள் வந்து வேற ஒரு நாட்டுக்கிட்ட வர்த்தகமோ வணிகமோ எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நீங்கள் வச்சுக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு ஒப்பந்தத்தில் போடப்பட்டிருக்கும். அந்த ஒப்பந்தம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்டி ஆஃப் பெசின் அப்படின்றது 1802
யாருக்கு யாருக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இரண்டாம் பாஜிராவுக்கும் வந்து கையெழுத்திடப்பட்டிருக்கூடிய ஒரு சில விஷயங்கள். சரிங்களா, இதுதான் அந்த கொஸ்டின் அந்த இடத்துல கேட்டிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ட்ரீட்டி ஆஃப் சூரத். சூரத்தை பற்றி இருக்கக்கூடிய ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்துருவோம். இது கொஞ்சம் ஈஸி தான், ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதே விஷயம் தான். இட் வாஸ் சைன்டு பிட்வீன் ரகுநந்தா ஆஃப் மராத்தா அண்ட் பிரிட்டிஷ். இப்போ யாருக்கும் கையெழுத்திடப்பட்டிருக்கும்னா, ஒன்று ரகுநந்த ராவுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே வந்து இது வந்து ஒப்பந்தம் அப்படின்றது போடப்பட்டிருக்கும். சரியானு பார்த்தா சரிதான், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரிதான். அதுக்கப்புறம் சால்சிட் மற்றும் இந்த பசின் ஆகிய இடங்கள் ரகுநந்த ராவுக்கு வழங்கப்பட்டது. ரகுநந்த ராவுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. இது யாருக்கு போயினா இது வந்து பிரிட்டிஷுக்கு கொடுத்துருக்கும். புரிஞ்சா, யார் கொடுத்துருப்போம்? பிரிட்டிஷுக்கு தான் கொடுத்துருக்கும். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இந்த இடத்துல எப்படி இருக்குது, தவறாக இருக்கக்கூடியது. புரியுதா? அப்போ ஆப்ஷன் 2 எங்கே வருது பாருங்க, இங்கே வருதா? கிடையாது. அப்போ இங்கே வருதா? எதுவும் கிடையாது. இப்போ பி அண்டு சி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. நெக்ஸ்ட்டு, த நியூ பேஷ்வா ரகுநந்த ராவ் டுக் ஓவர் தி காஸ்ட் ஆஃப் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ பாருங்கள், இராணுவ நடவடிக்கைக்கான செலவு புதிய பேஷ்வா ரகுநந்த ராவ் ஏற்றுக்கொண்டார். இது சரியான பார்த்தா இது சரிதான். ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 மட்டும் இந்த இடத்துல தவறாக இருக்குது. மற்ற வந்து 1 and 3 இது ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்குது. பார்ப்போம். அப்போ ஆப்ஷன் டி 1 மற்றும் 3 இதுதான் வந்து சரியாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டாக பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு 27வது கேள்விக்கான பதிலை பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் அப்படின்னு. அப்போ முதல் கர்நாடக போர், இது வந்து இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டில் எது வந்து சரின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வார் ஆஃப் ஃபாஸ்ட் சக்சஷன் இன் யூரோப், பிரிட்டன் அண்ட் பிரான்ஸ் வார் ஆன் ஆப்போசிட் சைட்ஸ். ஸோ இது கரெக்டு தான். இந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஐரோப்பாவில் நடைபெற்ற ஆஸ்திரிய வாரிசுரிமை போரில் பிரிட்டனும் பிரான்சிஸும் வந்து எதிராக இருந்தனர் அப்படின்னு ஒரு விஷயம் தான். ஸோ இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் யார், ஒரு பக்கம் பிரிட்டன் இருந்துச்சு, இந்த பக்கம் ஃப்ரான்ஸ் இருந்துச்சு. இவங்க 2 பேர் நடுவில் வந்து பார்த்தா ஒரு போர் அப்படின்றது போயிட்டே இருந்திருக்கும். ஸோ இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடந்ததுனால சிமிலர்லி அதே ஒரு விஷயத்தோட தாக்கம்ன்றது எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே நடந்திருக்கும். எங்கே, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நடந்திருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்டாக பார்த்தா இதுதான் ஆக்சுவலான சரியான பாயிண்ட் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஃப்ரெஞ்ச் கவர்னர் டூமாஸ்ன்னு கொடுத்துருப்போம். டூமாஸ் கேவ் அசூரன்ஸ் டு சென்னை டு அன்வருதீன் அப்படின்ட்டு தான். இப்போ டூமாஸ் கிடையாது, இதுதான் டூப்ளே அப்படின்றவர் தான் பண்ணிருப்பார். இந்த டூப்ளேக்காக கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த பாயிண்ட் பற்றி இது தப்பு. இந்த பேட்டில் ஹெல்ட் அட் ஆம்பூர் வாஸ் கால்ட் அஸ் செயின்ட் சாந்தோம் பேட்டில் அப்படின்னு இருப்பாங்க. இது வந்து ஆம்பூரான்னு பார்த்தா ஆம்பூர் கிடையாது, இது வந்து அடையார். ஸோ இது வந்து இதில் தவறாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி இதே போரில் பிரிட்டிஷ் கேப்சர் செயின்ட் லூயிஸ் ஃபோர்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. லூயிஸ் ஃபோர்ட் கிடையாது, இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா செயின்ட் டேவிட் ஃபோர்ட். ஓகேவா? அப்போ இதுவும் தவறு. அப்போ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் எது சரின்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு தான் சரியாக இருக்கக்கூடியது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன்னொரு 2 கொஸ்டின்ஸ் தான் இல்லையா? ஸோ சூஸ் தி கரெக்ட் பேர் இந்த ஃபாலோயிங். ஸோ வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஃபர்ஸ்ட் இந்தியன் ஒன் ஐசிஎஸ் எக்ஸாமினேஷன். இது யார் அப்படின்னு பார்த்தா சத்யேந்திரநாத் தாகூர் அப்படின்றது தான். புரியுதா? இங்கே சத்யேந்திர பிரசாத் சிங்கான் இருக்குது, அது கிடையாது, சத்யேந்திரநாத் தாகூர். புரியுதா? இது வந்துருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துருக்கு இந்த இடத்துல தவறாக இருக்குது. ஆப்ஷன் வந்து 1ன்றது கண்டிப்பாக இந்த இடத்துல வரவே கூடாது. எங்கே இருக்குது? இந்த 2 ஆப்ஷன் கண்டிப்பாக இந்த இடத்துல வரக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், இது யாரும் பார்த்தா சரி எலிஜா எம்பி, இது கரெக்டு தான். சரிங்களா? அப்போ 2 கண்டிப்பாக ஆப்ஷன் வரணும். 3வது பாருங்கள், ஃபர்ஸ்ட் இந்தியன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா முத்துசுவாமின்னு சொல்லி நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். இப்போ இதுவும் கரெக்டு தான். ஃபர்ஸ்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட் அக்செப்டட் தி சப்சிடரி அலையன்ஸ், அதாவது துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் சுதேச மாகாணம் எதுன்னு சொல்லி பார்த்தா தஞ்சாவூரம் பார்த்தா தஞ்சாவூர் கிடையாது, ஹைதராபாத். ஹைதராபாத் தான் வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணியிருக்கோம், தஞ்சாவூர்ன்றது செகண்ட். ஸோ ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் எது கரெக்டு? முதல் 2 ஃபஸ்ட்டு தப்பு, 2 and 3 மட்டும் இந்த இடத்துல சரியாக இருக்கக்கூடியது. புரியுதா? இப்போ ஆப்ஷன் வந்து பாருங்கள், ஆப்ஷன் என்ன வந்திருக்கும்? இந்த இடத்துல பி அப்படின்றது வந்திருக்கும். சரி, 29 கொஸ்டின் பாருங்கள். இது வந்து க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுவோம். இது ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் வந்திருப்பாங்க சொல்லி பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து யார்? போர்ச்சுகீஸ் எப்போ? 1498. நெக்ஸ்ட்டு டச்சு 1605. இங்கிலீஷ் 1608 உள்ள என்ட்ரு ஆயிருப்பாங்க. டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1620. நிறையா பாயிண்ட்டில் கரெக்டாக மாறும். ஏன்னா வந்து 1612 1605 ஃபஸ்ட்டு இது கேட்டது, இந்த நிறைய விஷயங்கள்லாம் மாறும். பட் ஆனால் ஆர்டர் வைஸ் பார்க்கும்போது இதுதான் கரெக்டான ஆர்டர். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 1664. சரி, அப்போ ஆப்ஷன் பார்க்கலாமா? ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் இருக்கா? போர்ச்சுகீஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் இருந்திருக்கு டச் இருக்கா? டச் இருக்குது. ஆப்ஷன் வந்து இந்த 3. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்களா? ஸோ பிரிட்டிஷ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வரணும் 4. நெக்ஸ்ட்டு டேனிஷ் இருக்கா? ஆப்ஷன் இடத்துல 1 இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சுன்றது ஆப்ஷன் இடத்துல 2 இருக்குது. அப்போ ஆப்ஷன் பாருங்கள் 3, 4, 1, 2 பாருங்கள். ஆப்ஷன் இடத்துல டி அப்படி வந்துருக்கும். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரம் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்றது. ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். திப்பு சரண்டட் half of his kingdom to பிரிட்டிஷ். இப்போ திப்பு என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னோட பாதி ஆட்சி பகுதியை யாருக்கு கொடுத்துருக்காரு? ஆங்கிலேயருக்கு கொடுத்துட்டார். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஓகே, இது பார்க்கலாம். 2வது பார்ப்போம். திப்பு அக்ரி டு பே 3.6 crores of rupees to the English as a war indemnity and surrendered his 2 of his sons as hostages to English. அதாவது போர் இழப்பீடு தொகையாக 3.6 கோடி செலுத்துவதும் அதுவும் இல்லாமல் 2 மகன்களை பிணை கைதிகளாக ஒப்படைக்கவும் கட்டாயப்படுத்தப்பட்டார் அப்படின்னு ஒரு விஷயம். ஓகே, இது 2மே சரியான பார்த்தா 2 சரிதான். ஆனால் 2மே
எதனுடைய நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செரிங்கப்பட்டினம் போட்டிருப்பாங்க, அதாவது ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான 2 தகவல்கள் தான் அந்த தகவல். புரியுதா? இப்படி ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம், அதான் நான் சொல்லியிருப்பேன் எம்எம்எஸ்ன்னு சொல்லியிருப்போம்ல. ஸோ எம்எம்எஸில் 3ஆவதாக இருக்கக்கூடியது தான் அந்த பாயிண்ட்டை நம்ம வந்து பார்க்குறோம். புரியுதா? ஸோ இந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 30 கொஷின்ஸும் 30 கொஷினும் வந்து இப்போ ஹிஸ்ட்ரியில் இந்த மாடர்ன் இந்தியாவில் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பி. இதெல்லாம் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அடிஷனலி இருக்குது. ஸோ ஏகப்பட்ட அதே கதைகள் தான். இந்த ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மராத்தா மைசூர் வார் அப்படின்றது 1790 92 வரைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஒப்பந்தமும் பார்த்துருப்போம். இந்த கோர்ஸ் ஆஃப் வார்லேருந்து இதே விஷயங்கள் தான் நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. சரி, அந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் இந்த செரிங்கப்பட்டினம் போடப்பட்ட ஆண்டுன்றது 1792 அப்படின்றது. இது கீழே தான் பாருங்கள். இது கீழே அவங்க சொல்லியிருக்க மாதிரியே எவ்வளோ தூரம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பாருங்கள், ½ ஆஃப் த மைசூர் டெரிட்டரி, பாதி மைசூர் டெரிட்டரி அவங்க எடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயமாக கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரிலாம் ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்க்கக்கூடியது தான். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 30 கொஷின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ மீதி எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்து இன்னொரு வீடியோவில் பாலிட்டிக்கு வந்து பார்த்தா நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் மட்டும் கரெக்டாக கொஞ்சம் பார்த்துட்டே போங்க. ஏன்னா ரிசல்ட்ன்றது டிசம்பர் மாதம். ஸோ அதுவும் கொஞ்சம் கிட்ட நெருங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பிப்ரவரிலே எக்ஸாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி ரொம்ப ஆக்டிவாகவும் ஃபாஸ்ட்டாகவும் வந்து செயல்பட்டுகிட்டே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நாமளும் கொஞ்சம் மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்மளும் கொஞ்சம் டியூன் ஆகிக்கணுன்றதை பார்த்துக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.